அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாகவும், பானுமதி அவர்கள் சார்பாகவும், அவர்களும் பார்ட் ஆஃப் குவியம் தான், சந்தேகமே இல்லை. உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை நாம் ஒரு சிறப்பு கூட்டமே நிகழ்த்த இருக்கின்றோம். இந்த சிறப்பு கூட்டத்தின் காரணம் உங்களுக்கு அனைவருக்கும் நமது போஸ்டரை பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பானுமதி அவர்கள் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பை 2 புத்தகங்களாக குவியம் வெளியிட்டு இருக்கின்றது. அந்த புத்தகத்தை ஜூம் மூலமாகவே அதனுடைய வெளியீட்டு அறிமுகம், அதனுடைய கதைகளை பற்றி சில ஆராய்ச்சிகள் அவற்றை செய்யலாம் என்று எண்ணினோம். அதன் விளைவுதான் இன்றைக்கு பானுமதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய புத்தகங்கள் 2 புத்தகங்கள். ஒன்று ஒளி நகல் என்ற ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், இன்னொன்று கல்பத்திலகா என்ற ஒரு புத்தகத்தின் பெயர். அது என்ன அர்த்தம் என்று எனக்கு புரியவில்லை. அதை அவர்கள் விளக்குவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அது ஒரு பெயர் என்று கூட கிருபானந்தன் அவர்கள் சொன்னார்கள். பானுமதி அவர்களுடைய நடையை பற்றியும், அதாவது இலக்கிய நடையை பற்றியும், மற்ற கருத்துக்களை பற்றியும் நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். குவியத்தில் தொடர்ந்து சிறுகதைகள் எழுதியிருக்கிறார்கள் மற்றும் சொல்வனம் மற்ற பத்திரிகைகளும் எழுதி கொண்டு வருகின்றார்கள். அவருடைய கருத்துக்கள் எப்பொழுதும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருக்கும். அது லாசாராவின் நடையாக இருக்கும் ஒரு பகுதி. அது அப்படியே அதில் சென்டிமெண்ட்ஸும் அதில் ரொம்ப இழைந்து வரும். ஒரு கிராமிய கதையை சொல்லும்போது அந்த கிராமிய கதையில் அந்த காலத்தில் உள்ள நிகழ்வுகளை அப்படியே படம் பிடித்து காட்டுவார். அவருடைய இன்னொரு பக்கம் அவருடைய அறிவியல் திறன். அறிவியல், அந்த பிளாக் ஹோல்ஸ், அந்த மாதிரி அந்த கருந்துளை அதை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நிறைய சமாச்சாரங்கள் குவியத்தில் எழுதும் பொழுது நான் படித்திருக்கின்றேன். எனக்கு தலைக்கு மேலே போகும், புரியாது சில சமயங்கள் எல்லாம். ஆனாலும் அதில் உள்ள அர்த்தங்கள் இன்னும் ஒரு முறை இருமுறை படிக்கும் பொழுது அதில் உள்ள அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். அது சுஜாதாவின் பாணி என்று நான் சொல்ல மாட்டேன், இவருடைய பணி தனிப்பாணி என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பானுமதி அவருடைய கதைகளை தொகுத்து புத்தகங்களாக வந்திருக்கின்றன. கல்பத்திலகா, ஒளி நகல் என்று 2 புத்தகங்கள். அதில் வரும் கதைகளை பற்றி பேசுவதற்காக நமது குவியத்தின் அறிஞர் கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது. முதலில் நான் மஞ்சுளா சுவாமிநாதன் அவர்களை பானுமதியின் கதையை பற்றி பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்தது ரேவதி பாலு. கேக்குறதா சார்? வணக்கம் மேம். பயங்கர வித்தியாசமான கதைகள். நான் எதிரே பார்க்கல எப்படி உங்களால இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியறதுன்னு. ஸோ வாழ்த்துக்கள் மேம். நான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு 3 கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ நான் முதல்ல ஆர்ஆர்ஓங்கிற கதையை ஆரம்பிக்கிறேன். ஆர்ஆர்ஓங்கிறது அது கேட்டாலே நமக்கு தாய் பாசம் தான் ஞாபகம் வரும். ஆனா இது ரொம்ப அழகா தந்தை பாசம் பத்தி எழுதியிருப்பாங்க அவங்க. கதையோட நாட்டுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வயலின் சந்திரசேகர் அவர் கண் தெரியாதவர். அவரோட அம்மா சின்ன வயசுல இருந்து என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுத்து பெரிய வித்வான் ஆக்கிருப்பாரு. நான் ஒரு தடவை அவர் மீட் கூட பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி எல்லாம் அவர் சொன்னாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அந்த ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கோணத்துல யோசிக்கிறோம்னா அவங்க கம்ப்ளீட்டா அதுல டிஃப்ரெண்டா அதுல யோசிச்சு ஒண்ணு எழுதிட்டாங்க. அதுல அதாவது ஒரு லேடி வயலினிஸ்ட், அவங்களுக்கு ஒரு கண் தெரியாத ஒரு குழந்தை பிறக்குது. யூஸ்வலா தாய்க்கு தானே அந்த பாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த குழந்தைய பார்த்த உடனே அவ்வளவு கோவம் வருது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க, எனக்கு என்னோட சக்சஸ் தான் முக்கியம். நான் பாடும்போது 4 பேர் அதை ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அதுதான் முக்கியம் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இது ஏதாவது ஹோம்ல கொடுத்துருவோம், ஒரு 30 லட்சம் பைசா நமக்கு நிறைய இருக்கு, நம்ம அதை கொடுத்துருவோம், யாராவது பார்த்துட்டுங்கிறான். ஆனா ஹஸ்பண்டுக்கு அது மனசு கேட்கல. இவ எப்படியும் மனசு மாறிடுவான்னு கொஞ்ச நாள் அந்த ஹோம்ல விடலான்னு போறான். இந்த லேடிக்கு மனசே மாற மாட்டேங்குது. அதுவே அவனை வதச்சு அவன் ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுவான். ஸோ ஸ்டார்டிங்கே இந்த ஹார்ட் அட்டாக்ல தான் ஆரம்பிக்கிறது. அப்படியே படிச்சுட்டே போச்சு. அவங்க யோசிக்கிறாங்க, என்னோட என்ன சொல்றது, புக்காகத்துல எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் அவங்க என்ன பாக்குறாங்க, எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த கதையை அந்த லேடியோட கோணத்துல. ரொம்ப இப்படியும் அந்த நாட்டை கையாண்டிருக்க முடியுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நெக்ஸ்ட் வெடிப்போசை. இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி. ஏஜென்ட் கேன்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஏஜென்ட், அவங்கள பத்தின கதை. ஸோ
இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி மாதிரி பிளவுபட்ட 2 நாடுகள், அதுக்கு நடுவுல நடக்கிற பாலிடிக்ஸ். இவங்க வந்து பிளவுபட்ட ஒரு நாடோட ஏஜென்ட்டா இருக்காங்க, இந்த கேங்கிற லேடி. ஸோ கேக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க அதிபரை பார்த்து பயங்கர இன்ஸ்பிரேஷன். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு பயமே கிடையாது. இந்த அதிபருக்கோட மனசை கவர்ந்த ஒரு ஏஜென்ட்டா நம்ம ஆகணும், இல்லாட்டி ஒரு பர்சனா நம்ம ஆகணுங்கிறது தான் அவங்களோட ஆம்பிஷனே. அந்த மாதிரி இவங்க நிறைய சீக்ரெட் மிஷன்ஸ் எல்லாம் போறாங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க இவங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் வந்து அந்த கே வந்து ஒரு எதிர்நாட்டுல மாட்டியிருக்காங்க. அவங்களோட பாஸ்ட்லாம் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம அதிபர் நம்மளை எப்படியும் காப்பாத்திடுவாங்கன்னு நம்பிக்கையா இருக்காங்க. அப்ப கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்ல வந்து 2 வீடியோ காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு வந்து அந்த அதிபர் சொல்றாரு, அவர் நாட்டு அதிபர் சொல்றாரு, இந்த பொண்ணு என் நாட்டு பிரஜையே கிடையாது, எனக்கும் இந்த அட்டாக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த தீவிரவாத அட்டாக் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க வந்து அந்த பிளவுபட்ட நாட்டோட ஒரு பயணியர் விமானத்துல வந்து குண்டு வச்சிருப்பாங்க அவங்க. ஸோ ஏகப்பட்ட பயணியர்கள் இறந்து போயிடுவாங்க. அதாவது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒலிம்பிக்கோ ஏதோ ஹோஸ்ட் பண்ணறதுக்கான ஒரு இதுக்காக அவங்க அந்த பிளவுபட்ட நாடு வந்து அதை கேட்டிருப்பாங்க ஒரு பெர்மிஷன். இந்த இன்சிடென்ட்னால அது வந்து ஸ்டாப் ஆகணுங்கிறதுக்காக இவங்க நாடு அதை பிளான் பண்ணிருக்கோம். அந்த 2 வீடியோவை போட்டு காட்டுவாங்க. அதிபர் வந்து ஒண்ணு வந்து இந்த பொண்ணு வந்து என் பிரஜையே இல்லைன்னு சொன்னது. அதிபர் மேலதான் அவளுக்கு, நாட்டோட அதிபர் மேல ரொம்ப அன்பு அவளுக்கு. சோ அந்த அதிபர் வேற ஒரு மிலிட்டரி கமாண்டர். அவர் வந்து மிலிட்டரி உடையெல்லாம் போட்டிருப்பாரு. அதிபர் அப்படி கை விட்டது. இன்னொன்னு வந்து அந்த குழந்தைகள்லாம், சின்ன குழந்தைகள் நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் அழகு வந்து அந்த வீடியோல போட்டு காட்டுவாங்க. அப்ப அவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அவ குற்றத்தை உணர்ந்துப்பா. அவ ஜட்ஜு வந்து அவரை வந்து ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாரு, ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சியில வந்து அவ சாகக்கூடாதுன்னு. ஆனா சத்தமில்லாத ஒரு துப்பாக்கி வெடித்தது அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ அது அதிபர், அவளோட மனம் கவர்ந்த அதிபரே அந்த மாதிரி ஒரு மரணம் கொடுத்து அவளுக்கு வந்து வாழ்க்கையை வந்து பெட்டர் ஆக்கிருக்காரா என்னன்னு. இந்த கதை வந்து மலங்கி மடுவாக்களி. ஸோ மலங்கி மடுவாக்களி வந்து பேர் பார்த்தோன்னே நான் கொஞ்சம் பயந்துட்டேன் நான். ஆனா மலங்கிங்கிறது வந்து காவேரியோட ஒரு ட்ரிபியூட்டரி அப்படிங்கிறது அவங்க படிச்ச போதுதான் தெரிஞ்சது. சரித்திர கதை. இதோட நாட் வந்து பாத்தீங்கன்னா, மைசூர் பேலஸ்ல வந்து ராணி அலமேலு அம்மாவுக்கு பூஜைகள்லாம் செய்யறாங்க போல ஒரு சிலை வச்சு. ஸோ அந்த ஒரு நாட்டை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அவங்க ஸ்டோரி அனலைஸ் பண்ணி ஒரு கற்பனை எழுதியிருக்காங்க. சீனுங்கிறவர் வந்து தலைக்காட்டு பகுதியில வந்து உட்காந்துட்டு இருக்காரு. தலைக்காடுல பாத்தீங்கன்னா சுத்தி ஊரு, ஆனா அந்த இடம் மட்டும் ஒரே மணலா இருக்கு. அதுவும் என்ன மணல்னா வந்து கடல் மணலும் கிடையாது, டெசர்ட் மணலும் கிடையாது, ஆத்து மணல். ஆத்து மணல் எப்படி இங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு அமானுஷ்யமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்குது அவரை சுத்தி. அவர் ஒரு மூக்குத்தியை கண்டெடுக்கிறாரு. மூக்குத்தி பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண போடுற மூக்குத்தி இல்ல, அது ஒரு ராஜவம்சத்து மூக்குத்தி மாதிரி இருக்கு. அவர் யோசிக்கிறாரு, இங்க நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் தான் நடக்குதே, ஒருவேளை அந்த மாதிரி ஏதோ தென்பட்டதா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் பார்த்த உடனே தெரியுது இது வந்து யாரோ லூஸ் பண்ணக்கூடியது கிடையாது அப்படின்னு. ஸோ அதை எடுத்துட்டு அவர் வந்து தேடுறாரு, சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு. அப்படி தேடும் போது ஒரு அமானுஷ்யமா வந்து அலமேலு மங்காவோட, அந்த அலமேலு ராணியோட குரல் கேக்குது. அவங்க வந்து அவங்க ஸ்டோரி சொல்றாங்க. மைசூர் ஆண்டது வந்து உடையார், நமக்கு தெரியும். மைசூர் பேலஸ் போனாலே தெரியும், அங்க உடையாரோட ஸ்டாச்சுலாம் இருக்கும். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து அப்போ அவங்க நாயக்கர்ஸோட இவங்க வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. திருமலை ராஜான்னு ஒருத்தர், அவரோட ஒய்ஃப் வந்து அலமேலு அம்மா. அப்போ உடையார் வந்து அந்த ஏரியாவை அட்டாக் பண்ணி திருமலை நாயக்கரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. திருமலை நாயக்கர் நம்ம திருமலை நாயக்கர் இல்லையா, அது மைசூர் திருமலை நினைக்கிறேன். ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அலமேலு அம்மா வந்து ஓடுறாங்க பயந்துட்டு. ஏன்னா வார்ஸ்னாலேவே இட் இஸ் வெரி காமன் இல்லையா, டு ஹண்ட் அண்ட் ரேப் அண்ட் ஆல் தட். ஸோ இவங்க ஓடுறாங்க, அவங்க நகைகள்லாமும் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ நகைகள் பத்தி ரொம்ப அழகா எழுதுறாங்க. ஏமா நீ நகைகளை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சீனு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல அந்த நகைகள் வந்து என்னுடைய அந்தரங்கம், அதை வந்து எனக்கு கொடுக்க மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையோட சேர்ந்து அந்த தலைக்காடு பகுதியில உள்ள காவேரியில அந்த மலங்கில விழுந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கும் போது அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, சாபம் விடுறாங்க.
தலக்காடு மண்மூடி போகட்டும், மலங்கி நீர்ச்சுழியாக மாறட்டும், மைசூர் ராஜவம்சத்தினருக்கு பிள்ளை இல்லாமல் போகட்டும் அப்படின்னு. அதே மாதிரிதான் இப்போ மைசூர் ராஜவம்சத்துல வந்து அந்த சாபத்தின் காரணமா என்னன்னு தெரியல, நிறைய ஆண் வாரிசுகள் ரொம்ப கம்மி போகுது, அதையும் எழுதியிருக்காங்க அவங்க. ஸோ அது ஒரு ரொம்ப பிரில்லியண்டான ஒரு சின்ன நாட் வச்சு இட்ஸ் பிரில்லியன்ட்லி ரிட்டன் ஃபிக்ஷன். இதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட் கதை நேர்ச்சை. எனக்கு வந்து அதை சொல்றதை காட்டிலும் புக்ல படிச்சிடலானே நான் அதை நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த கதையை தாண்டி அவங்க எழுதின விதமே ரொம்ப பொயட்டிக்கா இருந்தது நேர்ச்சை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நேர்ச்சைன்றது எப்படின்னா, நம்ம இந்த தெய்வ வழக்கு படத்துல பார்த்துருக்கோம்ல, நம்ம ரேவதி வந்து குறி சொல்லுவாங்க, அவங்கள அம்மனாவே ஊர்ல இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு லேடி ஒரு ஊர்ல, அவங்க வந்து அந்த அம்மன் பேர் வந்து அரிய நாச்சி அம்மன். அந்த அரிய நாச்சி அம்மனை வந்து செதுக்கும் போது பாத்தீங்கன்னா, அவரோட வலது கண்கால்ல வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும். அந்த நாச்சி அம்மனை வந்து வேண்டிக்கிட்டு வந்து அந்த ஊர்ல வந்து ஏதோ ஒரு ஃபேமிலியில பிறக்கிற முதல் பொண்ணுங்க, ஒரு தலைமுறை விட்டு ஒரு தலைமுறை வந்து அந்த நட்சத்திரத்தோட பிறப்பாங்க கண்கால்ல. அந்த மாதிரி பிறக்கிறவங்களை வந்து அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டுடணும் அப்படிங்கிறது அந்த ஊரோட ஐதீகம்ங்க. அந்த மாதிரி வந்து ஒரு லேடி அந்த ஊரோட இருக்கா. ஒருத்தர் வந்து வேண்டிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட பிளாஷ்பேக்கை சொல்றாரு. அவர் வந்து அந்த அந்த லேடிய வந்து ஒரு தடவை அவர் ரிசர்ச் பண்ணும்போது அந்த ஏரியால அந்த லேடிய பாக்குறாங்க. நான் சில லைன்ஸ் எல்லாம் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் சொல்லிடுறேன், அப்புறம் ஸ்டோரி சொல்றேன் நான். இது ரொம்ப ரசிச்சு படிச்சேன். நடுவில் நீராழி மண்டபம் காணப்பட்டது. மெல்லிய அலைகள் காற்றுக்கு தன்னை ஒப்புவித்து ரகசியங்களை சொல்லின. அந்த குளத்துல அந்த காத்துக்கும் அந்த குளத்துல உள்ள ஜலத்துக்கும் உள்ள ஒரு கன்வர்சேஷன் அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. இது வந்து வளர்பிறையின் 14ஆம் நாள் நிலவு வானில் பூரித்திருந்தார். வெள்ளிக்கிரணங்கள் செடி கொடி பூக்களின் மேல் இருள் ஒளியென தவழும் காற்றில் மாயம் காட்டின. அர்த்தஜாம பூஜைக்காக அடித்த கோயில் மணி ரீங்காரித்துக் கொண்டு சுனாதமாக கேட்டது. எவ்வளோ கவிதையா கவித்துவமா எழுதுறாங்க இவங்க இல்ல. அந்த அந்த ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வேண்டிக்கிறாரு, குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேண்டிக்கும் போது அம்மன் வந்து கனவுல வந்து அவங்களுக்கு சொல்றாங்க, 1000 கண்ணுடையால் கையுள் அமுத குடமுடையால் தாயாக வரம் தந்தேன், குறியோடு குதலை வரும் அதை மகிழ்வோடு எனக்குத்தா, பின்னும் பேருண்டு பெண் மகவு என் ஆணை என்றார். ஸோ அதுக்கப்புறமாவே அவங்க ஜென்ரேஷன்ஸா ஒரு தலைமுறை விட்டு ஒரு தலைமுறை பிறக்கிற முதல் பொன் குழந்தை, இந்த காலில் வந்து நட்சத்திரம் உள்ள பொன் குழந்தைய வந்து அந்த கோயிலுக்கு இது பண்ணி விடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு லேடி வந்து அந்த கோயிலுக்கான எல்லா வேலைகளையும் அவங்களே தான் செய்யறாங்க, ஒரு பிரீஸ்ட் மாதிரி. அவங்க ஃபேமிலிலேயே வளர்ற ஒரு குழந்தைய வந்து ஒரு ரிசர்ச்சர் ஒருத்தர் வராரு, அவங்க கிட்டக்க வந்து அவங்களே வந்து கொடுத்துடுறாங்க, எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு இது, இந்த குழந்தைக்கு வேண்டாம் அந்த நிலைமை, ஊர்ல யாராவது பார்த்தா அவங்கள திட்டுவாங்க, அதனால நீங்க இந்த குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாவது போயிருங்க, அதுக்கு நல்ல லைஃப் கொடுங்க அப்படிம்பாங்க. இவன் பயப்படுவாரு இந்த ரிசர்ச்சர். அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து தெரிஞ்சுதான் சொல்றேன், நானும் அம்மனோட ஒரு உருவம் தானே, நானே சொல்றேன் இந்த குழந்தைக்கு அது வேண்டாம், அவ எப்பயோ சொல்லிட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைய என்னால இப்படி காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, ஆனா இந்த குழந்தைய என்னால காப்பாற்ற முடியும் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அந்த ரிசர்ச்சர் வந்து அந்த குழந்தைய நல்லா வளர்ந்து அழைச்சிட்டு வராரு அந்த கோயிலுக்கு. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, இன்ட்ரெஸ்டிங்கான நடை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார். நன்றி மஞ்சுளா மேடம். மன்னிக்கணும். அடுத்தது ரேவதி பாலு அவர்கள் பானுமதியின் கதைகளை பற்றி கூறுவார்கள். ரேவதி பாலு. மியூட் போயிட்டா சார்? கேக்குறதா? வீடியோ ஏன் தெரியல மேடம்? வீடியோ ஆடியோ ரெண்டுமே கிளீனா இருக்கு. எல்லாமே சரியா இருக்கா? சரி, ஓகே. எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
பானுமதி மேடம் ரொம்ப அடக்கமா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நான் ரொம்ப படிச்சது இல்ல, ரொம்ப லேட்டா தான் எழுத வந்தேன், விருப்ப ஓய்வு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எழுத வந்தேன், நான் ரொம்ப படிச்சது இல்ல, ரொம்ப பிரபலமான பதிவுகள்லாம் கூட நம்ம படிச்சது இல்லை அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு நல்லா எழுதியிருக்கீங்க மேடம். நீங்க எல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்களா எழுதினது அவ்வளவு அபாரமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. ரொம்ப அசாத்தியமா இருக்கு மேடம் எல்லா கதையுமே. ரொம்ப இது குறிச்சு கொடுத்த கதையை படிச்சுட்டே மீதி இல்லாம நல்லா நிதானமா படிக்கணும். எல்லாருமே இந்த 2 புக்கையும் வாங்கி படிக்கணும். அந்த மாதிரி இருக்கு எல்லா புக்கும். முதல்ல சொல்லுங்கிற கதை பத்தி சொல்றேன். இது வந்து ரொம்ப ஒரு கவித்துவம் இருக்கு இந்த கதையில. எப்படின்னா, நீதிமன்றத்துல வந்து ஒரு கொலை முயற்சி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா நீதிமன்றத்துல. அவ எப்பேற்பட்ட பொண்ணுன்னா, அவளுக்கு வந்து மனுஷாலாம் துச்சம். அவளுக்கு இயற்கை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மழை துளியோட சத்தம், வெயில் ஒளியிலேந்து வர ஒரு சொல்லு, அப்புறம் அவங்களோட வேர்ட்ஸ்லயே சொல்றதா இருந்தானே, கரைக்குள் ஒசிந்து செல்லும் காவேரியின் சொகுசான வளைவு, பொங்குமாங்கடலின் நுரை ததும்பும் கூச்சல், ஆமருவி கட்டிய கோயில் கோபுரத்தில் படபடுக்கும் கொடி, சிவன் குளத்தில் சிறுவன் எரியும் கல் சொல்லும் அலை அதிர்வு சொல். எவ்வளவு அழகு பாருங்க, அவ்வளவு ஒரு கவித்துவமா எழுதியிருக்காங்க. அத்தனை சொல்லும் வந்து இவங்க காதுல விழுமா. இதெல்லாம் வந்து இத்தனை சொல்ல வந்து அவங்க யார்கிட்ட பகிர்ந்துப்பாங்க? வீட்டுல கிளி வளர்க்குறாங்க, அந்த கிளிகிட்ட போய் பகிர்ந்துக்கிறாங்க இந்த சொல்லெல்லாம். இவங்களோட உலகமே வித்தியாசமா இருக்கு. இயற்கையோட ஒன்றி வாழறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்களை பார்த்தா மனுஷங்களுக்கு பயம் ஏற்பட்டது ரொம்ப சகஜம் தானே. அந்த அந்த நேரத்துல யாகவா முனிவர் வேற பறவையோட பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் வேற பிரபலமா இருந்தார். அதனால அவங்க அப்பாவுக்கு, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப பயமாயிடுறது. ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சின்னு போறாரு, இந்த பொண்ணு பறவையோட எல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அழைச்சின்னு போயிட்டு அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இது பண்ண உடனே வீட்டுக்கு அழைச்சின்னு வர்றாரு. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தானா கூண்டோட கிளி எல்லாம் காணும். எல்லாம் காணாம போயிடுத்து, எல்லாத்தையும் போட்டாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கச்சு இவ வந்து அலுவலகம் செஞ்ச போயின்னு இருக்கா. அங்க வந்து மதன் ஒருத்தரை பாக்குறா. அவர் வந்து நாய்க்கெல்லாம் பிஸ்கெட் போடுறார். அதை பார்த்த உடனே அவர் மேல அவளுக்கு ஒரு, ஏன்னா இவளை யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, இவ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால இவளுக்கு வந்து யார் மேலேயும் இவளுக்கும் பற்று கிடையாது. இவர் வந்து நாய்க்கெல்லாம் ஒரு உயிரினத்துக்கு போடுறாரு அப்படின்னு உடனே இவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது. ஒரு நாள் இவன் என்ன பண்றா, சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு கிளம்பி கடல்ல போயிட்டு அந்த அது அலை அலை வருது இல்லையா, அதுல போய் குனிஞ்சு அடியில இருக்க மீன் குஞ்சுகளோட எல்லாம் பேச ட்ரை பண்றான். பின்னாடியே வந்த இவர் என்ன பண்றாரு, இவ ஏதோ தற்கொலை பண்ணிக்க போறான்னு நினைச்சுன்னு அவளை இழுத்து விட்டுறாரு. இல்லவே இல்ல, நான் மீன் குஞ்சோட பேசுறேன் அப்படின்னு உடனே அப்படியான்னு கேட்டுக்கிறார். தன்னை கேலி பண்ணாம அவர் கேட்கிறார் அப்படிங்கிறதே இவளுக்கு வந்து அவர் மேல ஒரு மதிப்பு வருது. அவங்க 2 பேருக்கும் திருமணமும் ஆயிடுறது. திருமணமாயி ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டிக்கிறாங்க. அதுல வந்து வீடு ஃபுல்லா கிளி, பூனை, நாய், என்னெல்லாம் ரொப்ப முடியுமோ எல்லாத்தையும் ரொப்பி தினம் அதோட எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவரும் டெய்லி பொறுமையா பார்த்துட்டே இருக்காரு. ஒரு நாள் சொல்றாரு ரொம்ப கோவமா, உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேக்குறார். கேட்டுட்டு அதனாலதான் நம்மளுக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிறார். அப்ப அவ சொல்றா, இதுக்கெல்லாம் நம்ம பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவருக்கு அது அப்பீல் ஆற மாதிரி தெரியல. ஒரு நாள் என்ன ஆகுது, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வீட்டுல இருக்கார். இவ அலுவலகத்துலேருந்து வந்து அவருக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு வந்து பார்த்தான, கிளி கிளி குஞ்சோட ரெக்கையெல்லாம் பிச்சு அந்த கிளி குஞ்சை வந்து பூனை கிட்ட தூக்கி எறிஞ்சிருக்கார். அவளுக்கு அந்த மூர்க்கத்தனத்தை பார்த்த உடனே அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது. டக்குன்னு கத்தி எடுத்து அவர் மேல போட்டுடுறா. அதான் சோ அதுக்காக தான், அந்த கொலை முயற்சிக்காக தான் அவ வந்திருக்கா. இவ வந்து அவங்க அவங்க கேக்குறாங்க நீதிமன்றத்துல, நீங்க கொலை செய்ய நிஜமாவே முயற்சி செஞ்சீங்களான்னு. கொலை செய்ய முயல வச்சு என்னையும் மனுஷ கூட்டத்துல ஒத்தனா ஆக்கிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சோ அவளால வந்து அவளே ஏற்படுத்தி கொண்ட அந்த இயற்கை இதுல இருந்து அவளால வெளியில வர முடியல. என்னதான் கல்யாணம் அப்படின்னு ஆனா கூட அவனோட சேர்ந்து அப்படிலாம் இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே முடிச்சிருக்காங்க. கடைசியில வந்து எப்படி முடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னான்னா, அவளுக்கு வந்து அந்த நீதிமன்றத்துல நிற்கச்சே கூட கடல் அலையில வந்து காலை நனைக்கிற மாதிரி, அதோட குளிர்ச்சி வந்து தன் காலை தொடர மாதிரி அவன் மனசுல தோன்றது. சோ திருப்பி அவ அந்த உலகத்துக்குள்ள போகிறதுக்கு ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான கதை. அந்த வர்ணனை எல்லாம் இங்க சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல. எல்லாரும் புத்தகம் வாங்கி படிச்சிருங்க. அவ்வளவு அழகா மேடம் ஒரு கவித்துவமா பண்ணியிருக்காங்க வர்ணனை எல்லாம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த சொல்லுங்கிற கதை. அப்புறம் 2வதா வாசந்திகா. வாசந்திகா வந்து ஆரம்பிக்கிறச்சே என்ன கதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, வாசந்திகாவோட அலைபேசி வந்து ஒலிக்கிறது. பாலச்சந்திரனோட நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு, நீங்க உடனே வாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறாங்க. உடனே அவ வந்து கூலா கேக்குறா, உயிர் போயிட்டு தான் இருக்கா அப்படின்னு கேக்குறா. இல்ல கவலைக்கிடமா இருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே அவ வந்து என்ன டொக்குன்னு அலைபேசி வச்சுடுறா. என்னோட உயிர் போய் 30 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அவளுக்கு வந்து தன்னோட கடந்த காலம் ஃபுல்லா ஞாபகம் வருது வாசந்திகாக்கு. வாசந்திகா வந்து ஒரு பெரிய குடும்பத்துல வந்து நடுவுல பிறந்த ஒரு பொண்ணு. பெரிய குடும்பம்லாம் நம்மளுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும்.
அக்கா அண்ணா எல்லாம் இருந்தானே அவங்க கழிக்கிற துணி தான் தங்க தம்பிக்கெல்லாம் வரும். எல்லாருக்குமே அவங்க கழிக்கிற சாமான்கள் வரும். அவங்க யூஸ் பண்ண பேனா, அவங்க யூஸ் பண்ண புக்கு, அவங்க யூஸ் பண்ண செருப்பு அப்படிதான் கிடைக்கும் வீட்டுல. பெரியவங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. இன்னும் கூட்டு குடும்பமா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருந்தா எல்லாரோடதும் கலப்படமா எல்லாருக்கும் அப்படி கிடைக்கும். அப்படிதான் நல்லா இருக்கும். இவளுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எப்போதுமே எல்லாம் செகண்ட் ஹேண்டாவே கிடைக்கிறது அப்படிங்கிறது இவளுக்கு ரொம்ப ஒரு வெறுப்பா இருக்கு மனசுக்குள்ள. அப்ப இவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுது. கல்யாணம் நிச்சயம் ஆன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எனக்கா புத்தம் புதுசா ஒரு மனுஷன் வரப்போறான், எனக்கு மட்டும்தான் அது, வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. கல்யாணமா ஆயிடுறது. ஏற்காடுக்கு வந்து இது ஹனிமூனுக்கு அழிச்சுன்னு போறான் அவன். அங்க போய் படகு சவாரி எல்லாம் போறா. சந்தோஷமான சந்தோஷம் அவளுக்கு. அவ்வளோ நல்லா இருக்கான் அவன். அவனை பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கான், ராஜாவாட்டம் இருக்கான். எனக்கு தான் இவன் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைச்சுட்டே இருக்கா. என்ன ஆறுது, அன்னைக்கு ராத்திரி அங்க தூங்குறா ஏற்காடுல. காத்தால எழுந்து பார்த்தா அவனை காணும். இந்த வாட்ச்மேன் வந்து ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு, ஐயா ராத்திரியே கிளம்பி போயிட்டாரு, நீங்க தூங்குறச்சு ஒரு ஏதோ கெட்ட செய்தி ஏதோ வந்திருக்கு அவருக்கு, அதனால கிளம்பி போயிட்டாரு, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்களை பயமுறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாருங்க ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்துட்டு போயிருக்காரு எங்கிட்ட, நீங்க இதை வச்சுட்டு நீங்க போயிடுங்க, மெட்ராஸ் கிளம்பி போயிடுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன நம்ம கிட்ட சொல்ல முடியாத செய்தி, அப்படி பாதி ராத்திரியில விட்டுட்டு போக முடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிச்சு போயிடுறான். என்ன பண்றது, ஆனாலும் வந்துடுறா, மெட்ராஸ்க்கு வந்து சேர்ந்துடுறா. வந்து பார்த்தா இங்கேயும் காணும், அவன் வீட்லயும் காணும், எங்கேயுமே அவனை காணும். உடனே இவ்வளவு அவன் அப்பா அம்மா சேர்ந்து எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. தேடி 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 கடைசியில கீதான்னு ஒரு பொண்ணு வீட்டுல அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கீதாவோட ரொம்ப நாளா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அவன். அது வந்து எல்லாருக்கும் தெரியுது, அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல. அதனால இவனை தொந்தரவு பண்ணி இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவன் சொல்ற, நீ ஏன் இப்ப இவளோட வாடியாச்சு, நீ என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டான்னு கேக்குறாவ. எங்க அப்பாவோட தொந்தரவு தாங்காம தான் கல்யாணம் பண்ணிட்டேங்கிறான். இதுல என்னன்னா அந்த கீதா சொல்றா, வேணும்னா நீங்களும் இங்கேயே இருந்துருங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிறா. இவளுக்கு ஏற்கனவே எரியுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கான், புத்தம் புதுசா ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறச்சு, அவனும் செகண்ட் ஹேண்டுங்கிறது வந்து அவளால தாங்கவே முடியல. யாரோ ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு தான் நம்மளோட வந்திருக்கான் அப்படிங்கிற அந்த வெறுப்பு வந்து அவளுக்கு கொஞ்சம் கூட தாங்கவே முடிய மாட்டேங்கிறது. இந்த 3 நாள் வாழ்க்கையில அவளுக்கு ஒரு குழந்தை வேற பிறந்துடுறது. மாதங்கின்னு போயிடா. இவ தனியா இருக்கா. இவ ஆபீஸ் போறா, அந்த பொண்ணை வளர்க்கறா. இவ வந்து கம்பீரமா இவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காவ. ஆனா அந்த மாதங்கி ஒரு 12 வயசான உடனே அவ அப்பா கிட்ட போகணும், அவரை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாவ. என்ன எல்லாரும் என் அப்பா மாதிரி இருக்கேன்லாம் சொல்றான், எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்றா. இவளோட அம்மாவும், வாசந்திகாவோட அம்மாவும் வந்து எல்லா அம்மாக்குமே மாப்பிள்ளை வந்து எவ்வளவு கைஷடியா இருந்தாலும் பொண்ணு அவனோட போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கும் அந்த காலத்துல. அதனால வந்து அவளுமே வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி பேத்தியை வந்து ஊக்குவிச்சு என்ன பண்றா, பேத்தியை அழிச்சுட்டு போறா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க அவங்களோட எல்லாம் பழக்கம் எல்லாம் ஆறுது. அந்த பழக்கத்துல என்ன ஆறுது, இவ வந்து இங்க வந்து அவ அம்மாவை கத்துறா, உன் ஆபீஸ்ல நீ ஐஷன் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, இந்த உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராளே ஆபீஸ்ல இருந்து, என்னடா அது எல்லாரும் ஆர்டினரியா தானே இருக்கா, சாதாரணமா தானே எல்லாருக்கையும் பழகுறா, ஏன் அப்படி நினைக்கிறா அப்படிங்கிற, எனக்கு அவளை எல்லாம் பார்த்தா பிடிக்கவே இல்லைன்னு சொல்றா. அவ அப்பா பார்த்துட்டு வந்தோடனே இதெல்லாம் சொல்றா அவ. அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப இவளுக்கு கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுறது. அவன் வந்து தாரவாத்து கொடுக்குறான், அவ அப்பா அந்த பாலச்சந்திரன் வந்து அந்த பொண்ணுக்கு தாரவாத்து கொடுக்குறான். தாரவாத்து கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் தான் இந்த கால் வருது அவளுக்கு, இதுல இருந்து வருது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருது. இந்த ஆரம்பிக்கிறச்சே வருதே கால், அந்த கால் இப்பதான் வருது. அந்த கால் வரிச்சே வந்து இவ சொல்றா, அந்த கீதா தான் பேசுறா, சொல்றா, முடிஞ்சா மார்ச்சுவரியில வந்து பாடியை வைங்கோ, ஏன்னா இவ மாதங்கி வந்து வெளிநாடு போயிருக்கா, வெக்கேஷனுக்காக போயிருக்கா. அவ வர வரைக்கும் வைக்க முடிஞ்சா நீங்க வைங்கோ, இல்லன்னா என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறா. நீ வரலையான்னு அவ கேக்குறா. உடனே இவ சொல்றா, நான் தெரியாதவங்க சாவுக்கெல்லாம் போறது இல்லை அப்படிங்கிறா. அப்படியே அது படிக்கச்சா நம்மளுக்கே தூக்கி வாரி போடுறது, எவ்வளவு ஒரு வெறுப்பு இருந்தா அவ அப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த தொலைபேசி வச்சுட்டு அப்படியே பொங்கி 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 சிரிக்கிறா. 30 வருஷமா சிரிக்காத சிரிப்பெல்லாம் சேர்த்து வச்சு அன்னைக்கு வருது அவளுக்கு. அவ்வளோ ஒரு ரிலீஃப் மனசுல கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா அந்த மாதிரி சிரிக்கிறா. ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த வாசந்திகா அப்படிங்கிற இதுக்கு வந்து அவன் அவன் கேட்கறான், என்ன அர்த்தம்னு கேட்கறான். அதுக்கு வந்து அவ சொல்றா, வாசந்திகாங்கிறது செஞ்சு லட்சுமின்னு ஒருத்தி வந்து லட்சுமி கிட்ட ஒரு பணியாளா இருந்திருக்கா. அவ வந்து விஷ்ணுவை மோகிக்கிறா. அது லட்சுமிக்கு பிடிக்கல. அவளுக்கு வந்து சாபம் கொடுத்து, நீ போய் வனராணியா போற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாபம் கொடுத்து அனுப்பிச்சுடுறா. வனராணியா இருக்கச்சியும் விஷ்ணு மேல மோகம் மனசுல வச்சுட்டே இருக்கா. அப்ப அவர் வந்து நரசிம்மரா வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். வாசந்திக்கான வனத்துல இருக்க வாசமுள்ள ஒரு பூ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹஸ்பண்ட் கேட்கிறான், உனக்கு என்ன அது வாசந்தின்னா பரவாயில்ல, வாசந்திக்கான என்ன பேருன்னு கேட்கறச்சே இவ அந்த விளக்கத்தை சொல்லுவா. இவ கடைசியில நினைச்சு பாத்துக்கிறா, நான் வாசந்திக்கா, நான் வாசமுள்ள பூ, நான் தனித்துவம் உள்ளவ, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருந்தது மேடம். அப்புறம் நிஷா,
நிஷாங்கிறது வந்து மேடம் வங்கியில ஒர்க் பண்ணதுனால அப்படியே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் புரியுமா புரிஞ்சுக்க முடியுமானே தெரியல. நான் அவசரத்துல படிச்சதுனால ஓரளவுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு வங்கியில ஸ்பெஷலிஸ்ட் அதிகாரி மீரா. அவளுக்கு வந்து ஒரு ஸ்பாஸ்டிக் பிளஸ் டிஸ்லெக்சியா குழந்தை ஒண்ணு இருக்கு, நிஷான்னு சொல்லிட்டு. அதை ஒரு ஆளை போட்டு பாத்துக்கிறா. அவ ஆக்சுவலா அவ வந்து நாகராஜன் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவர் ஆக்சிடென்ட்ல போயிடுறாரு. அவர் நாகராஜோட ஃப்ரெண்டு வந்து பரிதாபப்பட்டு இவளை திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிருக்குச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய பிறக்கிறது. நாகராஜ் பிறந்து இவங்க இது பண்ணிட்டு, அப்போ வந்து நாகராஜோட குழந்தை முகுந்தனை கல்யாணம் பண்ணிட்டு தான் பிறக்கிறது. அப்புறம் அந்த முகுந்தனை எங்கேயோ விட்டுட்டு ஓடி போயிடுறான். இந்த நிஷாக்கும் அந்த முகுந்தனை கண்டா பிடிக்கவே இல்லை அவளுக்கு. அவளை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு இப்படி எல்லாம் பண்றா. அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன ஆறுது, இவளை விட இன்னும் 2 மட்டும் மேல இருக்கிற ஒரு ஆபீசர், உதவி உதவி பொது மேலாளர் அப்படிங்கிறாங்க. உதவி பொது மேலாளர் வந்து ஆபீஸ் விட்டு இவங்க கிளம்பரிச்சு கூப்பிடுறாரு. அவர் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூன் கிட்ட சொல்லி அந்த ஒரு ஃபைல் ஒன்று எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது ஏதோ ஒரு ஹவுசிங் இது, அந்த ஃபைல் அந்த அந்த ஃபைல் நீ எடுத்துன்னு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனும் எடுத்துன்னு வரான். இவன் எதுக்கு நம்மளுக்கு மேல இன்னும் 2 இது தாண்டி இருக்காரு, அவர் நம்மள கூப்பிடணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டே ரூமுக்கு போறார். போன உடனே இது வந்து ஏதோ ஒரு இதை வந்து ஒரு லோன் கேஸை வந்து இவன் நிராகரிச்சிருக்காங்க. அதை வந்து இவர் ரொம்ப பாயிண்டா சொல்லி கத்துறாரு. இவர், நீ வந்து சம்பளம் வாங்கிட்டு போனா போதுமா, பேங்க்குக்கு எங்களுக்கெல்லாம் பிசினஸ் நடக்க வேண்டாமா, இது நல்ல பிசினஸ் இது, இந்த ஹவுசிங் சொசைட்டில வந்து எங்களுக்கு கிடைக்கும், இது கட்டி கொடுத்தானே, இதுக்கு லோன் கொடுத்தானே, நீ வந்து அது கொஞ்சம் மாத்தி எழுதி கொடு, நீ எழுதின நோட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறேன். நான் எழுதின அப்படி தான் எழுதுவேன். என்ன மேக்சிமம் நீங்க பண்ணுவீங்க, என்ன எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இல்லை எனக்கு வந்து இன்சபார்டினேஷன் சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் கொடுப்பீங்க, மெமோலாம் கொடுப்பீங்க, அப்படித்தானே பண்ணுவீங்க, வேற ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு. அவன் வந்து என்ன பண்றான், கண்ணா பின்னான்னு கத்துறான். அவன், நீ திமிர் பிடிச்சவ, கர்வம் பிடிச்சவன்னு எல்லாரும் சொல்லியிருக்கா ஆஃபீஸ்ல. நீங்க வந்து எனக்கு மேல இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களோட நீங்க எழுத்து வடிவத்துல இதெல்லாம் நீங்க தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்புறம் திடீர்னு வந்து என்ன பண்றான், அப்படியே வந்து மூட மாத்திக்கிறான். அப்படியே வந்து நல்ல பிசினஸ் வரைச்ச நம்ம விடக்கூடாது, உன் குழந்தை வேற டிஸ்லெக்சியா, அப்புறம் இதெல்லாம் இருக்கு, ஆர்டிசம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அவளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் கூட இதெல்லாம் உபயோகப்படும் இல்லையா அந்த காசெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ இப்படி டஃப் ஃபைட் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இப்ப தனியா வேற இருக்கோம், இது ராத்திரி வேலை, நீ வந்து இப்ப 2 கணவர்களை பிரிஞ்சு நீ தனியா இருக்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்டக்கு வந்து பேசுறான். இவன் என்ன மீன் பண்றான்னு அவளுக்கு புரியுறது. ஒரே ஒரு நிமிஷம் அவளுக்கும் மனசுல ஒரு சின்ன சலனம். என்ன ஒரு ஆண்மைத்தனமான அருகாமை, இரவு நேர தனிமை, வரம்பு மீற வசீகரத்தின் வசியம், அதெல்லாம் அந்த அந்த மூமெண்ட்ல இருக்கு. வரம்பு மீற வைக்கிற வசீகரத்தோட வசியம் எல்லாமே அந்த மூமெண்ட்ல இருக்குங்கிறது அவளும் புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுட்டு என்ன சொல்றா, ரொம்ப ஒரு குறும்பு சிரிப்போட கொஞ்சலாம் சொல்றா, நான் முகுந்தனை விவாகரத்து செஞ்சுடுறேன், நீங்களும் உங்க மனைவியை வந்து விலக்கி விட்டுருங்க, அதுவரை என்னிடம் நீங்க வர முடியாது ஜோஷி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறா. அவரை பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா அவருக்கு தூக்கி வாரி போடுறது. என்ன சொல்ற, என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு நீ யாரு, என் மனைவி யாரு தெரியுமா உனக்கு, இந்த மாநில கவர்னரோட பொண்ணு, உன்ன மாதிரி ரெட்டை ஆடு மேய்ஞ்ச நிலமா, எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை யூஸ் பண்றான் பாருங்க ஒரு பொண்ணு, இந்த மாதிரி மேய்ஞ்ச நிலமாவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்ன உடனே உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படிங்கிற. நீ என்ன செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், டகால்னு சேரை இழுத்தோன்னா அவன் நிலத்தடு மாதிரி விழுந்துடுறான். விழுந்தோடனே பஸ்ஸரை அழுத்துறா. அந்த பணியாளர் ஒருத்தர் இருக்கா ரசாக்கு, அவன் உள்ள வரான். உள்ள வந்த உடனே இவன் சொல்றா, இவளுக்கு வந்து இவன் அப்படி விடக்கூடாது, ஒரு பழி வாங்கிட்டு தான் போகணும்னு மனசுல இருக்கு அவளுக்கு. அவனை கூப்பிட்டு சொல்றா, ஜோஷி அதானடா உன் பேரு, என்ன செய்வ, சார்ஜ் ஷீட் குடிப்பியா, இன்சபார்டினேஷன் சொல்லி மெமோ குடிப்பியா, தொலைவில் இருக்கிற இடத்துக்கு அனுப்புவியா, பார்த்துடலாம்டா, நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், நான் வந்து என்னை வந்து நகரத்துக்கு தான் நீ அனுப்ப முடியும், வேற எந்த இடத்துக்கும் அனுப்ப முடியாது, நான் போற நகரத்துல என்னோட குழந்தை நிஷாக்கு என்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போற. அவளுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுறது, அவனை பழி வாங்கின ஒரு திருப்தி வருது. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அந்த குழந்தையோட ஒரு என்ன சொல்றது இயலாமையை வச்சு அந்த பொண்ணை வந்து இவங்க வந்து எதுலயாவது மாட்டி விட பாக்குறது, அவளுக்கு ஆசை காட்டுறது இல்லையா, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு வந்துட்டாங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கடைசி கதை வந்து பிணை. இந்த பிணை தான் வந்து என்னன்னா, முதல்ல ஆரம்பிக்கச்சே வந்து ஒரு கண்ணுக்குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, பவானின்னு பேர் அந்த கண்ணுக்குட்டி.
உடனே அந்த வீட்டுல இருக்கிற அந்த சாந்திங்கிற அந்த இவ வந்து தலைவி வந்து கூச்சலிடுறா, ஐயோ பவானி துடிக்கிறாளே, வாங்கோ வாங்கோ, போய் ரகு டாக்டர் கூட்டின்னு வாங்கோ, மனுஷ டாக்டரா இருந்தா கூட பரவாயில்ல, இது உடம்பு சரியில்லைன்னா பாவம் பார்த்து பாப்பாரு, அவரை கூட்டின்னு வாங்கோ, அப்புறம் கோனாரை கூட்டின்னு வாங்கோ, அப்புறம் கல்யாணி வேற பாஞ்சிரும் பாருங்க அழுதுண்டே நம்ம மேல. கல்யாணிங்கிறது அம்மா, பவானியோட அம்மா. கண்ணுக்குட்டியை பத்தி பேசுறா. இவன் வந்து கையில என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு பதுமை வச்சுட்டு இருக்கான். அந்த பதுமையை வந்து எங்க தோண்டினானோ அதுக்குள்ளேயே வச்சுட்டு இவன் வரான். இவன் வரைச்சே அவன் மனசுல வந்து இன்னைக்கு ஃபுல்லா நடந்ததெல்லாம் நடக்கிறது, ஃபுல்லா பிளாஷ்பேக் இந்த கதை அப்படியே அவன் மனசுல வருது. முதல்ல வந்து அவன் பொண்ணை பத்தி யோசிச்சு பாக்குறான். 14 வயசு பொண்ணுக்கு வந்து என்னமோ ஒரு இது பிரச்சனை, அதுக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுறது. எவ்வளோ இது பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இசிஜி இஐஜி ஸ்கேன் என்ன எடுத்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியல. எதையும் விடல அவங்க, மந்திரம் தந்திரம் குலதெய்வம் கிராம தெய்வம் இந்த நேர்த்தி கடை எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தை ஸ்கூலுக்கு போல, பரீட்சைக்கு போக முடியல, வீட்லயே உட்காந்துட்டு இருக்கு. ஒரே பொண்ணு, அதை பார்த்தாலே வயித்த கலக்குறது அவளுக்கு, அந்த மாதிரி பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப வந்து அந்த ஊர்ல பொற்பனையான்னு தெய்வம், காவல் தெய்வம், அதுக்கு வந்து கொடை எடுக்கிறா, கொடை விழா நடக்கிறது. கொடை கேட்டு வீட்டுக்கு வந்தபோது இவனுக்கு சலிப்பா இருக்கு, எதுக்கு நம்ம கொடுக்கணும். அப்புறம் ஐயோ காவல் தெய்வம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறான். கொடுத்த உடனே அவ சொல்றா, இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வருஷங்க, வழக்கமா பொற்பனியான் போற வழியில வந்து கால்வா தோன்றாங்க, அதனால இந்த உங்க வீதி வழியா வரப்போறாரு, நீங்க குடும்பத்தோட சுவாமியை பார்க்கலாம். உடனே இவன் என்ன பண்றான், பொண்ணை வந்து அவளுக்கு எல்லாம் பண்ணி விட்டுமே, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பா, மூஞ்சி எல்லாம் அலம்பி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு பார்த்தா அவ்வளவு கலையா லட்சணமா இருக்கா. அப்படியே வயித்த புடுங்குறது இந்த பொண்ணை பார்த்தா அப்பாக்கும் அம்மாக்கும். அவளை வந்து ஒப்பேத்தி இவாளும் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வாசல வந்து நிற்கிறா. இதுல வந்து நிறைய வர்ணனை சொல்லியிருக்காங்க, இதுல நான் சொல்லவே முடியாது. நாயன ஒலி ஒடுக்கு சித்தம் உரிமை மேளம் கொம்போதும் பாராக்கள் சங்கு ஒலித்து கொண்டே பின்தொடர்பவர்கள்னு அந்த அப்படியே இந்த சாமி புறப்பாடை வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த பொற்பனை யானையும், இந்த பொற்பனை யானை வந்து தங்க ஜரிகை சுற்றப்பட்ட பனைத்தண்டு இடது கையில, வலது கையில வந்து உரையிலேருந்து உருவப்பட்ட நீள்கத்தி ரெண்டு வச்சுட்டு இருக்கார். இவன் வீட்டுக்கிட்ட வரைச்சு என்ன ஆறுது, அப்படியே அந்த சத்தம், அந்த உரிமை மேலும் சத்தம், எல்லா சத்தமும் கேட்டு இருக்கு. அங்க அங்க இருந்த ஒரு இவர் வந்து பூசாரி வந்து என்ன பண்றார், அங்கேருந்து குதிக்கிறார், தேர்ல இருந்து இவன் வீட்டு வாசல குதிக்கிறார். குதிச்சு நேரம் இவன் கையை பிடிச்சு விடுறார். பிடிச்சு இவனையும் சுத்திண்டு ஒரே ஆட்டமா ஆடின்னு இருக்காரு, அவர் சாமி வந்த மாதிரி ஆடின்னு இருக்கார். உரிமை மேளம் எல்லாம் என்ன பண்றது, இவாளோட ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி ஒலிக்கிறது, அந்த மாதிரி ஒலிச்சுட்டு இருக்கு. முன்னே போயிருந்தவெல்லாம் அப்படியே நின்றுட்டான், என்ன நடக்குதுன்னு தெரியல எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஆடுறவர் மேல சந்தனம் வீபதி குங்குமம் எல்லாத்தையுமே கொட்டுறா எல்லாரும். அப்படியே அந்த ஆட்டை நிக்கவே இல்லை. அப்புறம் நின்றுட்டு அவர் சொல்றார், பாருடா பொற்பனையான் சொல்றேன் கேட்டுக்கோடா, உன் வீட்டுல உயிர் பலி நடக்க போறது. உங்க தாத்தா செஞ்ச செய்வினை உங்க வீட்டோட குருத்த திரும்ப கேக்குது. நீ யாராச்சும் கூட்டி வந்து வாசல்ல வந்து தென்கிழக்கு மூலையில ஒரு பாவையை வந்து வச்சிருக்காங்க, அதை எடு, அதை கொண்டு போய் ஒரு 40 நாள் பால் ஊத்து, எதுல சுடுகாட்டுல கொண்டு போய் புதைச்சு 41ஆம் நாள் பால் பாயசம் வெள்ளிக்கிணத்துல பண்ணி எனக்கு வந்து நீ பட, உனக்கு வந்து நல்லது நடக்கும், செய்யறியான்னு கேட்டுட்டு கையை விட்டுருது. இவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது. இவனுக்கு எல்லாரும் சொல்றாங்க, கொழுமோர் காய்ச்சி குடும்பம் புருஷனுக்கு பயந்துருக்கான் பாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் போயிட்டு என்ன உயிர் பலிங்கிறாரு, குருத்துங்கிறாரு, யாரு அணுவா என்னன்னே புரியலையே அப்படின்னு அவன் நினைச்சுட்டே போய் இந்த தென்கிழக்கு மூலையில தோண்ட ஆரம்பிக்கிறாரு. யாரையாவது விட்டு தோண்டுன்னு சொன்னா, நான் யாரை விட்டு தோண்ட செய்வினா யாராவது கை வைப்பாங்களா, நம்ம தானே பண்ணோம் சொல்லிட்டு அவரே தோண்டி ஒரு நிர்வாண இதுல இருக்க ஒரு ஆண் உருவத்தை வந்து எடுத்துடுறார், ஒரு பதுமையை எடுத்துடுறார், கையில எடுத்து வச்சிடுறார். கையில எடுத்துட்டு மனசுக்குள்ள வந்து அவருக்கு வந்து அறிவுக்கு உட்பட்டுதான் இதெல்லாம் செய்யறோமா, நம்மளுக்கு புரியலையே அப்படின்னு தோன்றது. இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, செஞ்சுதானே ஆனோன்னு சொல்லிட்டு அவர் கையில என்ன பண்றாரு, இந்த பாரு நான் மனசெஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல, சாமி அப்படி சொன்ன மாதிரி உன்னை கொண்டு போய் சுடுகாட்டுல புதைச்சு வச்சு 40 நாள் பால் ஊத்துறேன், நான் எல்லாமே அதே மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை ஏந்திக்கிறார். இத்தனையும் அவர் நினைவுல சொல்றது எப்ப, இந்த பவானிங்கிற அந்த கண்ணுக்குட்டி உடம்பு சரியில்லைன்னு அவன் ஒய்ஃப் கத்தரிச்சு இத்தனை ஞாபகம் மனசுல வருது. ஆனா ஏதோ ஒரு அரும்பு, ஒரு உயிர் பலி நடக்க போறது, என்னன்னு தெரியல. அணுவானும் தெரியல, பவானியும் அவங்க வீட்டு குறுத்துதான் கண்ணுக்குட்டிங்கிறதுனால மேடம் வந்து என்ன மீன் பண்றாங்கன்னு எனக்கு அதுல புரியல, பிணைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது மேடம். எல்லா கதையும் எனக்கு வாசிக்க வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க ஒரு கதாசிரியர். அதனால அந்த கதைய பத்தி சொல்வதற்கு மஞ்சுளா மாரி நீங்களும் நான் அந்த கதைய ரொம்ப அப்படியே இதா சஸ்பென்ஸாவும் ஒரு த்ரில்லர் மாரியே சொல்லிட்டு வந்துட்டுருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்தது அழகிய சிகர் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இப்ப வந்து சமீபத்துல நான் ஒரு கதை போட்டு வச்சிருந்தேன், அசோமித்திரன் பேர்ல. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன்.
கதைகள் வந்து புரியணுமா புரியக்கூடாதா? கதைகள் புரியக்கூடாதுங்கிறதுனா நான் வந்து அந்த கதைகளுக்கு போகல. புரியாம இருக்கிற கதைகளை நான் ஏத்துக்க விரும்பல. ஏன்னா அதுக்கு ஏன் சிரமப்படணும்? புரியாம இருக்கிற கதைய நான் ஏன் படிச்சு சிரமப்படணும்? அதனால என்னை பொறுத்தவரையும் கதைகள் புரிய வேண்டும். அப்புறம் 2வது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். புரியக்கூடிய கதைகளை 2 பகுதியா பிரிக்கிறேன் நானு. ஒரு கதை சீரியஸா எழுதியிருக்கிற கதைகள். 2வது வந்து ஜனரஞ்சகமா எழுதுகிற கதைகள். அது ரொம்ப மோசம்னு சொல்லல. ஜனரஞ்சகமா எழுதுற கதைகள் வந்து மோசமான கதைகள். சீரியஸா எழுதுற கதைகள் தான் உயர்வானது அப்படிலாம் சொல்லவில்லை. சீரியஸான கதைகள் ஒரு விதம். ஜனரஞ்சகமா எழுதுற கதைகள் வேற விதமா இது. இணையத்துல பெரும்பாலும் எழுதுறது ஜனரஞ்சகமான கதைகள். பானுமதி ஜனரஞ்சகமான கதைகள் தான் எழுதியிருக்காங்க. எல்லா கதைகளும் அவங்க கதைகளை படிக்கும்போது அவங்க வந்து சீரியஸா எழுதுற கதைகள் புரியாம எழுதியிருக்காங்க. நிறைய விஞ்ஞான கதைகள் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து புராதன கதைகள்லாம் அந்த சின்ன பழசெல்லாம் எழுதியிருக்காங்க. அது மாதிரி கதைகள்லாம் எனக்கு வந்து நான் படிக்கல. இதுல இப்ப கொடுத்த கதைகளை படிக்கல நானு. அது எனக்கு புரியக்கூடிய கதைகளா இல்லை. பெரும்பாலும் அவங்களுடைய கதைகளை விருட்சத்துக்கு அனுப்பும்போது எல்லா கதைகளும் பிரச்சனை செஞ்சிருங்க. எல்லா கதைகளும் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஏதோ ஒரு முடிவு இருக்கும் அதுல. அது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் அது. அப்படி இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 4 கதை அவருக்கு வந்து சமீபத்துல தான் எழுதிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷமா எழுதிருப்பாங்களா தெரியல எனக்கு. அவங்க தான் சொன்னாங்க. இப்ப வந்து எனக்கு கொடுத்த கதைகளை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். அற்றை திங்கள் ஒரு கதை. இந்த கதையில வந்து நான் அற்றை திங்கள் இது ஒரு காதல் கதை. இந்த கதையை பத்தி நான் சுருக்கமா எழுதி 4 கார்டு எழுதிட்டேன். 4 கதைகளை பத்தி 4 கார்டுல எழுதி அதை நான் படிக்கிறேன் நான். அற்றை திங்கள் இது ஒரு காதல் கதை. முடியாத வயதில் எழுதுகிற காதல். அவன் வீட்டில் அவர்கள் குடி வருகிறார்கள். 2 பேர் அவங்க வீட்டுக்கு. அப்பாவும் பெண்ணும். பெண் பெயர் சகானா. 3 வருடம் கழித்து மாற்றல் கிடைத்து போய்விடுகிறார்கள். அங்க 3 வருஷம் தான் இருக்காங்க. மாற்றல் ஆகி போன பிறகு அவர்களுடைய துடிப்பு போய்விடுகிறது. அவர்களுடைய அவனுடைய தொடர்பு வந்து போய்விடுகிறது. இங்க அவன்கிறது கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரமா சொல்றாங்க. சகானா ஆட்சி ஆகி விடுகிறார். அங்க போன உடனே அவன் மெட்ராஸ் போயிடுறான். மெட்ராஸ் போன உடனே சகானாங்கிற பேர் மறைந்து போய் ஆர்த்தி ஆகி போயிடுறார். கனவுகள் சிதைந்து போகின்றன. சகானா நினைப்பு கதை சொல்லி கதை சகானா நினைப்பாக இருக்கான். ஒரு சாதாரண கதை. இதை போல் நிறைய கதைகள் பல பார்த்தாயிற்று. பல பேர் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி கதைகளை. ஏன் சமீபத்தில் புயல் பித்தன் கூட ஒரு கதை எழுதியிருக்காரு. அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அந்த கதையை. சகானா கதையெல்லாம் வந்து அப்படியே அப்ரப்டா ஒரு நின்று போயிருக்கு இந்த கதை. ஆனா மொத்த எழுத்தாளர்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற மாதிரி தான் சொல்றாங்க. இது சகானாங்கிற கதை. இதுல வந்து சில இடத்துல ஆச்சரியமான சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். சிவன் சந்நிதியில் இருளை விழுங்க முடியாமல் ஒளி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது சிவன் சந்நிதியில் இருளை விழுங்க முடியாமல் ஒளி தத்தளித்துக் கொண்டிருந்தது அப்படின்னு திடீர்னு எழுதுறாங்க அவங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல பாதி ஒளியோடு கலந்த இருளில் மருதாணி மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பாதி ஒளியோடு கலந்த இருளில் மருதாணி மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் அப்படின்னு எழுதுறாங்க. அப்புறம் இது எப்படி இந்த மாதிரி வர்ணனைகள், இந்த வர்ணனைகள் வந்து நான் வந்து யோசிச்சு பார்க்கும்போது என்னால இந்த மாதிரி ஒரு வர்ணனையோட கதைகளே எழுத முடியாது அப்படின்னு தோணுது. வர்ணனையோடு எழுதுகிற கதைகளை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வந்தேன். ஏன்னா அவரோட வர்ணனைகள் எல்லா இடத்துலையும் வர்ணனைகள். அப்புறம் வந்து அப்புறம் அந்த மாதிரி இந்த கதையை வந்து நான் சொல்லிடுறேன். அடுத்து முடிஞ்சிருக்கு இந்த கதை அற்றை திங்கள்னு. அடுத்த கதை வந்து அடையாளம்னு ஒரு கதை. இதுவும் சாதாரண கதை, சாதாரணமா எழுதப்பட்ட கதை. விவாகரத்தை பற்றி பேசிக்கிறது. அதாவது நிறைய கதைகள் விவாகரத்தை பற்றி எல்லாம் வந்து இந்த கதைகள்லாம் வருது. இது சகதம். அதாவது ஜனரஞ்சக பத்திரிகையில வர கதைகள் எல்லாம் இது மாதிரியான சில தீர்வுகளை காமனா எடுத்துன்னு தான் எழுதிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதுவாங்க. அப்புறம் விவாகரத்தை பற்றி பேசுகிற இந்த கதை சரவணன் பொறுமையில் இருந்து விவாகரத்தை பற்றி கொண்ட சியாமலா வருண் என்ற அவளுடைய குழந்தையுடன் அவனை விட்டு வந்து விடுகிறார். ஒரு பெரிய ஃபைட் பண்ணிட்டு இந்த சரவணன் விட்டு வந்திருக்காங்க. அவள் குழந்தையை பள்ளியில் சேர்க்கும் போது அப்ப இன்னொரு பிரச்சனை வருது. அப்பா பெயரை குறிக்காமல் போராடுகிறார். குடிக்கும் போது அப்பா பேரை அவன் வந்து எதுவும் சொல்லலை, சரவணன் சொல்லலை. அப்பா பேரை குடிக்காம அப்படின்னா அந்த பிளாங்கை விட்டுடுறான். அப்ப அதனால அங்க இருக்கிறவங்க திருப்பியும் அவங்களோட லீகலா ஃபைட் பண்றது இருக்கு.
ஏன்னா இந்த ஷியாமளாவே ஒரு வக்கீல் நினைக்கிறேன், வக்கீலுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இந்த நியாயமான உணர்வுகளுடன் போராடினா நியாயம் கிடைக்காமல் இருக்காது என்பதை உறுதி செய்கிறது கதை. நியாயமா நீ போராடினா உனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த கதை. இது சாதாரண வகையை சேர்ந்த கதை, எளிமையாக எழுதப்பட்ட கதை, பத்திரிகை கதை. இது இதெல்லாம் சொல்றதுனால அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணல. அவங்க பானுமதி திறமையை நம்ம நான் குறைவா மதிப்பிடல. ஏன்னா பானுமதி இயல்பாவே உடனே அப்படின்னாலும் ஒரு கதை எழுதிடுவாங்க போட்டுட்டு. அவ்வளவு திறமை வாய்ந்து வந்தவங்க. அவங்க ஒரு திறமை இருந்தாதான் அது மாதிரி எழுத முடியும். அடுத்தது 3வது கதை ராகாங்க ராகம் அப்படின்ற கதை. இது பேரே சொல்ல உச்சரிக்க வரல எனக்கு. ராகா அப்படின்ற ஒரு கதை, ஒரு பெண் ஆணாக விரும்புகிற கதை. இது ஒரு குழப்பமான கதைகள். இந்த குழப்பமான கதை என்ன விஷயம்னாக்கா, இது மாதிரி குழப்பமான கதைகளை நம்ம எழுத முடியுமா? எழுத்தாளர் எழுதினா இப்படி இருக்கும். அந்த குழப்பமானவங்களுக்கு எழுதினாங்க அது அது வேற மாதிரியா இருக்கும். உதாரணமா ஒரு பெண் ஆணாக விரும்புகிற கதை, இதை நம்ம எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல. இது மாதிரி குழந்தை பெற்றவர்களுக்கு பிறந்தால் அவர்கள் படுகிற அவசையை அது சொல்றது. முதல்ல உடம்பில் டிஎன்ஏ உள்ள கோளாறால் பெண்ணாக இருக்க வேண்டியவர் ஆணாக மாறிவிடுகிறார். அவருக்கு ஒரு குழப்பம், அந்த கேரக்டருக்கு ஆணா இருக்கணுமா பெண்ணா இருக்கணுமா ஒரு குழப்பம். பெண்ணா இருக்க முடியாம இருக்கிறது. இந்த பெண்ணா இருக்குன்னா அவர் சுத்தி இருக்கிற பெண்கள் தான் அவர் கிண்டல் பண்றாங்க. அவங்க ஆணாக மாறுறது. உண்மையில அவங்க ஒரு பைலட்டா மாறணும்னு நினைக்கிறது அந்த கேரக்டர். ரமணி என்ற பெயரை வைத்துக் கொள்கிறார். அதனால காமனா ரமணிங்கிற பெயர் வச்சிருந்தா ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகாய விமானத்தில் பைலட்டாக சேர விரும்புகிறார். அங்கு ஒரு சோதனை, ரமணி ஆணா பெண்ணா? கடைசியில ஒரு கேள்வி, எல்லாம் செய்தான், உங்களுக்கு கல்யாணம் ஆகுமா குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவங்க சொல்றாங்க. நான் வென்றேன் என்று முடிகிற கதை. ரமணி ஒரு ஆணா அல்லது பெண்ணா? இந்த மாதிரி கதையில் நம்பகத்தன்மை குறைவாக உள்ளது. ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் கதை நம்ம அது மாதிரி இல்லை, ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாவோ இல்லை. அது மாதிரி இருந்தாக்க நம்ம அது மாதிரி கதையை வேற மாதிரியா பார்ப்போம். அது மாதிரி இல்லாத சமயத்துல நம்ம கற்பனை செய்யறோம். கற்பனை செய்வது சரியில்லையாங்கிறது எனக்கு தெரியல. அதை நான் ஆசிரியர்கிட்ட விட்டுருக்கேன். நான் அவங்க என்ன சொல்றாங்க தெரியல. அடுத்தது ஒரு புராண கதை மாட்டிக்கிட்டாரு. இந்த புராண கதையெல்லாம் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த புராண கதைகள் விஞ்ஞான கதைகள் இவங்க நிறைய எழுதியிருக்காங்க. ஊர்மிளான்னு ஒரு கதை எழுதிப்பாங்க பிரமாதமா. அது இந்த தொகுப்புல இருக்க தேடி பார்த்தேன் நான். ஊர்மிளாவை தொகுப்புல சேர்த்திருக்காங்க, சேர்க்கல போட்டுருக்கு. அது ராமர் லட்சுமணன் இருக்காரு, அந்த லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளா. அதை வச்சு ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காங்க. இல்லையா இப்ப இந்த ஜனரஞ்சகமான கதையில ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, அது இயல்பா ஈஸியா புரியுது. அப்புறம் டக்குன்னு முடிச்சிருது. அது காரணமே எல்லாம் முடியுது. அது ஒரு எண்டு சேர்த்துக்க வேண்டியதா இருக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஜனரஞ்சகமான கதைகளை. ஆனா நம்ம படிக்கும்போது தெரியும் அது ஜனரஞ்சகமான கதைகள்னு. ஆனா இந்த புராண கதையில அவர் அவங்க குழப்பறாங்க. அவங்களுக்கு தெளிவா இருக்காங்க, எழுதுறவங்க தெளிவா இருக்காங்க, படிக்கிறவங்க குழம்பிக்கிறாங்க. படிக்கிறவங்க நான் குழம்பிக்கிறேன் தெளிவா இருக்கேன். இது என்ன இந்த கவசம் என்னமோ சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கதையை சரியா படிக்கல. இது ஒரு புராண கதை. புராண மனிதனை எழுத்தாளர் சந்திப்பது போல யூகிக்க முடிகிறது. என்னால அது மாதிரி யூகிக்க முடியுது. கதை முழுவதும் ஒரே ஆர்குமெண்ட்ஸ். அப்புறம் நம்புவதோ நம்பாமல் இருப்பதோ நம் கையில் இல்லை. என்னால் இக்கதையை பெரிதும் ரசிக்க முடியவில்லை, மன்னிக்கவும். ஒன்று சொல்ல விரும்புகிறேன். புராண கதையை விஞ்ஞான கதையை எழுதும் போது இன்னும் புரிகிற தன்மையுடன் எழுத வேண்டும். இதுக்கு சுஜாதா உதாரணம் சொல்ல. புராண விஞ்ஞான கதையில் எழுதும்போது சுஜாதாவை யாருமே பீட் பண்ண முடியாது. எந்த விஞ்ஞான கதையில் யார் எழுதினாலும் சுஜாதா தான் முதல்ல வருவார். ஏன்னா சுஜாதா தான் அது மாதிரி எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர். இப்ப யாராவது ஒரு விஞ்ஞான கதை எழுதுறவங்க யாராவது ஒரு பேரை சொல்ல முடியுமா தெரியல. அது மாதிரி அதாவது இது என்ன சொல்றேன்னா புரியும்படி, அதாவது எல்லாருக்கும் புரியும்படி எளிமையா எழுத வேண்டும் சொல்றேன். வான்மீதி ஊர்மிளாவை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார். அது இந்த தொகுதி இல்லை என்று பொறுத்தவரைகிறது. அது குறிப்பிட வேண்டிய கதை. எனக்கு அனுப்பிச்சிருந்தா நான் போட்டேன், உடனே அதை பிரச்சனை பண்ணேன். அது உண்மையாக குறிப்பிடப்பட வேண்டிய கதை. நன்றி. ஏதாவது தவறுதலா பேசினா பானுமதி மன்னிக்கும். ஒரே ஒரு நிமிஷம் சார், அழகிசிங்கர் சார் கிட்ட ஒரு क्वेश्चन.
கேட்கலாமா? மேடம் கடைசியில வச்சுக்கலாம் மேடம், அதை கடைசியில வச்சுக்கலாம். சரி சரி, ஓகே முதல்ல ரைட். வில் நாட் ஸ்டாப் த ஃப்ளோ. தேங்க்யூ. அழகிய சிங்கர் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அழகிய சிங்கர்லேருந்து கிடைக்கிற அத்தனையுமே அவர் திட்டுக்களா இருந்தாலும் அதெல்லாம் பாராட்டுதல்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மோதிர கையால் குட்டு வாங்குவது போல ஒரு பெருமை இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார், நிறைய கதைகள் படித்திருக்கிறார், நிறைய விமர்சனம் செய்திருக்கிறார். இன்ஃபேக்ட் இந்த கூட்டமே அழகிய சிங்கர் நடத்துவது போன்ற ஒரு கூட்டமாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஒரு கதையை பற்றி, ஒரு கதை புத்தகத்தை பற்றி, அதில் உள்ள ஒரு கதைகளை பற்றி நண்பர்கள் பேச வேண்டும் என்பதே அவருடைய நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் அவர் நடத்தியிருக்கின்றார். அப்படித்தான் நடத்தி கொண்டு வருகின்றோம். மிகவும் சிறப்பாக அவருடைய விமர்சனம் அமைந்திருந்தது. நன்றி அழகேசிகர் அவர்களே. அடுத்தது நமது டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் பானுமதியின் கதைகளை பற்றி சொல்வார்கள். வணக்கம். டாக்டர் அப்படின்னு உடனே அறிவியல் கதைகளா கொடுத்துட்டாங்க. எல்லாமே அறிவியல் புனை கதைகள் தான். 4 கதையுமே செலக்ட் பண்ணி அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்த கதை தான். நான் மீதி எந்த கதையும் படிக்கல. அவங்களுடைய சில கதைகள் நான் சொல்வனத்துல படிச்சிருக்கேன். ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பத்தி ஒரு கதை எழுதியிருக்காங்க. அப்ப யூஸ்வலா அவங்க அறிவியல் கதைகளோட ஆன்மீகத்தை கலந்து எழுதுகின்ற கட்டுரைகள் கதைகள்லாம் படிச்சிருக்கேன். நான் இந்த 4 கதையுமே 100% அறிவியல் கதை தான் ஸ்ட்ரெயிட்டவே. அதுல வந்து சந்தேகமே இல்லை. சுஜாதாவோட கம்பேர் பண்ணலாமா அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அறிவியல் கதைன்னு எழுதும்போது அதற்கான ஒரு என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த டெப்த் அதை அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால சுஜாதாவை போல எழுத வேண்டிய அவசியமே இல்லை. சுஜாதா தான் இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு மாதிரி. இவருடைய கதை 4 கதையுமே மிக சிறப்பான கதைகள். ஒவ்வொரு கதையும் பத்தி பேசுறதுக்கு 1 மணி நேரம் வேணும். ஏன்னா அது புரிய வைக்கணும் நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்கிறது. அதனால நான் மேலோட்டமாக சொல்வதை போல இருந்தாலும் அந்த கதையோட உண்மையா அவங்க என்ன சொல்ல வராங்கிறது மட்டும் புரிஞ்சுப்பாங்க. இந்த எழுதக்கூடியவர் ஹெச்ஜி வெல்ஸ். த டைம் மெஷின், ஐலாண்ட் ஆஃப் டாக்டர் மோரோ, த இன்விசிபிள் மேன், அந்த மாதிரி புத்தகம் கதைகள்லாம் எழுதினவர் ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிற அவருடைய கம்ப்ளீட் கலெக்ஷன் வச்சிருக்கேன். அவர் தான் முதல் இந்த அறிவியல் புனை கதைகளோட சொல்ல. நம்முடைய இதுல வந்து பிச்சமூர்த்தி வந்து விஞ்ஞானத்துக்கு பலி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அது எவ்வளவு அப்படியே இருப்பாரு. மெட்டல்ல செஞ்ச மனுஷ உருவம், அது வந்து ஆல்பான் பேர் வச்சு அது எப்படி மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, மனிதனுக்கு எகெயின்ஸ்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுறதாக இருக்கும். பொதுவா இந்த மாதிரி அறிவியல் புனை கதைகள் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பற்றி யூகங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்க முடியாது. நடந்தால் அப்படிங்கிறதான் கருன்ற புனைக்கதைகள். அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி ஆய்வு, காலப்பயணம், இணையான பிரபஞ்சங்கள், வேற்று நேர கிரக வாழ்க்கைகள், மனிதர்கள், இவங்கெல்லாம் பத்தி பேசுறதுதான் அறிவியல் கதைகள் சொல்றோம். ஆனா சுஜாதா என்ன சொல்றார், புதுமைப்பித்தனுடைய கடவுளும் கந்தசாமியும் கூட அறிவியல் கதை தான் சொல்லிட்டு அதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அறிவியல் புனை கதைகள் அப்படிங்கிறது பாரதியார் கதைகள் கூட இருக்கதான் நான் ஃபீல் பண்ணேன் படிச்ச போது. அறிவியல் புனைக்கதைகள் இப்ப எப்படி இருக்கணும்னா, தற்போது நிலவும் உண்மைகளுடன் கற்பனையை கலந்து எதிர்காலம் அல்லது கடந்த காலம் பற்றிய நிகழ்வுகளை பற்றி சொல்வது அப்படிங்கிறதான் புனை இந்த அறிவியல் கதைகள். கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நடக்கிற உண்மைகளை பத்தி சொன்னாதான் புரியும், கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ அந்த இதை பேச கருத்துக்களின் இலக்கியம் அப்படின்னு ஒரு வேற ஒரு பேரும் இருக்கு இந்த அறிவியல் புனை கதைகளுக்கு. முதல் கதை கல்பலதிகா தொகுப்புல இருக்க யயாதி. யயாதிங்கிறவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இளமையாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு யாரோட புறத்தையோட வருஷங்கள்லாம் தான் வாழ்ந்து இளமையாக இருக்க முயன்ற ஒரு ஒரு பாத்திரம் அது. அந்த கதைக்கு பேரா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இளமையாவே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாரா இருப்பாங்கன்னா சினிமால இருக்கிறவங்க தான். ஸோ இந்த கதையில வருகின்றவர் வந்து 20 வருடங்களுக்கு இன்னும் 20 வருஷங்களுக்கு தன் இளமையை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற விரும்புகின்ற ஒரு நடிகை. வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு இடத்துக்கு போறா. அங்க வந்து விமலன், ஜான்சன், சந்தோஷின் 3 விஞ்ஞானிகள். அவர்கள் வந்து தேன்மொழிங்கிறவங்கள அதான் அந்த நடிகை பெயர். அவங்களுக்கு வந்து தன்னுடைய இளமையை பாதுகாக்க அவங்க போறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதையில வந்து சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கதையை ஒரே அவங்க எழுத்திலே சொல்லணும் சொல்லிடலாம். தேன்மொழிக்கு 2 படங்களுக்கு இடையேயான 4 மாத விடுமுறை. வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப எப்படி இளமையா இருக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கா.
தன் சொந்தத்தை இவருக்கு வர சொல்லி இம்சை செய்த அணிலை அவள் தவிர்த்து விட்டு இங்க வந்திருக்கிறாள். உயிர் அபாயம் 10% ஃபைல் சொல்கிறது. அவரிடம் மிதமிஞ்சிய பணம் இருக்கிறது. ஆஸ்கார் வாங்கும் லட்சியம் இருக்கிறது. இளமை போனால் எல்லாமும் போய்விடும். ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி போல் இருக்கும் என்று நினைத்து வந்தால் இவர்கள் ஜீவனுக்களில் கை வைக்கிறார்கள். இதான் கதை. அவ தன்னுடைய இளமையை நீட்டிக்கணும்ட்டு வரா. ஆனா அவளுக்கு அவங்க சொல்கின்ற மெத்தட், அந்த சயின்டிபிக் மெத்தட் பார்த்தா கொஞ்சம் அரண்டு தான் போயிடுறா. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த கதை. அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் சொல்ல போறதில்ல, அது நீங்க படிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவ போய் ஒரு இடத்துல ஒரு உட்கார்றா. ஒரு பொன் வண்டு மாதிரி ஒண்ணு வந்து அவ மேல உட்கார்ந்த உடனே அவ தானா மூவ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றா. ஆனா ஒரு ஜெர்க்கு இல்லாம ஒரு புது அந்த லேபுக்கு போயிடுறா. எப்படி நடக்குதுங்கிறது தெரியல அவளுக்கு. ஆச்சரியமா எப்படி வந்தேன்னு கேட்கறான். அதுதான் எங்களுடைய மாடர்ன் இதுன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. 4 பரிமாணங்களில் ஜீன்களின் நகல்கள் சுற்றி கொண்டிருந்தன அப்படின்னு. இதை நான் புரிய வைக்கணும்னா உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதனால 4 டைமென்ஷன்ல அந்த ஜீன்ஸ்ங்கிறது நம்ம டிஎன்ஏ பொறுத்து அது உள்ள இருக்கின்ற மூலக்கூறுகள் அது சுத்தின்னு இருக்கு அப்படிங்க. ஸோ ஜீன்ஸை மாத்தி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இவருடைய இளமையை அவங்க நீட்டிக்கிறதுக்கு படுறாங்க. அதுதான் இந்த கதையோட கரு. சந்தோஷி அப்படிங்கிறது பெண் மாதிரி வரா. ஆனா ஆக்சுவலா அது ஒரு ரோபோ. இட்ஸ் நாட் அ மனிதர்களை பல உயிர்களின் அடக்கங்கள் கொண்ட ஒரு ரோபோ தான் அது. அதை பத்தி சொல்லும்போது பல உயிர்களின் அடக்கம் கொண்டுதான் ரோபோ. மீன் முதல் முதலை வரை, காகம் முதல் யானை வரை, அறிவாளி முதல் அறிவற்றவர் வரை, பெண் முதல் ஆண் வரை எல்லாத்தையும் அதுல இருக்கு. ஸோ அந்த ரோபோங்கிறது தான் இவளுக்கு சொல்றது. இவன் சொல்றேன், எனக்கு இதெல்லாம் வேணாம், பயமா இருக்கு, எனக்கு மரணம் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி பயப்படுற. அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த உண்மையை பத்தி என்ன பண்றோம் அப்படிங்கிற சொல்றான். அப்படி அவர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அவங்க கேள்வி கேட்கிறாவோ, முதுமையின் காரணங்களை கண்டறிந்தால் தவிர்த்து விடலாம், தவிர்ப்பதில் வெற்றி வந்தால் இளமை மட்டுமல்ல வாழ்வும் நிரந்தரம் அல்லவா அப்படிங்கிறான். அப்படின்னா நீங்க சொல்றது நோயற்ற உடல் முதுமையற்ற வாழ்வாங்க, அதேதான். சரி, நோயற்ற உடல் சொல்றீங்க, முதுமையற்ற இளமையாவே இருக்காங்க, ஒரு விபத்து ஒரு ஆக்சிடென்ட் வந்தா என்ன ஆறுது அப்படின்னு நல்ல கேள்வியா கேட்கிறாவோ. அதுக்கு அவங்களுடைய பதில் தான் ரொம்ப பிரமாதம். நாங்க இளமையா இருக்கோம், முதுமை இல்லைன்னு தான் சொன்னமே தவிர மரணம் இல்லைன்னு சொல்லலைங்கிறா. உன்னை நான் இளமையா வச்சிருந்தா கூட யூ வில் டை. டெத்து நம்ம நிறுத்த முடியாது. உன் இளமையை வேணா பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பேசிக்கா அந்த சயின்ஸ் படி சொல்லிடுறாவா. எப்படி இருந்தாலும் டெத் இஸ் அது இன்எவிட்டபிள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னை இளமையா வைக்கலாம். அது கூட அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா ஜீன்ல சில மாற்றங்கள் செய்து சொல்வோம் அப்படின்ற அது அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. 1-2 இடத்துல மட்டும்தான் சுஜாதா போல ஒரு ஜெர்க்கோட ஒரு உரையாடல் வருது. மற்ற இடத்துல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கடைசியில சொல்றாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த ஜீன்ஸ் டிஎன்ஏல டெலோமியர்னா வால் பகுதி. டெலோமியர்ங்கிற அந்த டிஎன்ஏ வால்களின் நீளம் குறைகையில் இளமை விட, அதாவது அந்த நீளம் குறைஞ்சதுன்னா வயசாயிடுது நமக்கு. அப்ப அந்த நீளத்தை அதிகப்படுத்தா இளமையாவே இருக்கலாமா அப்படின்னு அவங்க சயின்டிபிக்கா திங்க் பண்ணி அந்த டெலோமியரை நீளத்தை அதிகப்படுத்துறோம். அதனால நாங்க பண்றோம், ஒரு 20 வருஷத்துக்கு நீங்க இளமையாவே இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் அந்த கதையோட. அதுக்கு அந்த நடிகை ஒத்துக்கிறாளா? ஆனா ஒத்துக்கிறா. இப்படி எல்லாருடைய இளமையை அதிகரித்து அவருடைய வாழ்நாளை அதிகப்படுத்தினா பூமியில இடம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாவோ. அதுக்கு விண்வெளியில இருக்க ஃபால்கன் அமைப்புல விண்ணக வீடுகளை தான் பார்க்கணும், அதே மாதிரி இருக்கணும். பாரதியார் ஒரு பாலச்சந்தர் படத்துல நாகேஷ் கேட்பாங்க, குழந்தைகள்லாம் சாவை யமன் நிறுத்திடுவான், சாக இதை நிறுத்திடுவோம்னா ஐயோ என்ன பண்றதுன்னா, இப்படி ஏற்கனவே பாப்புலேஷன் நிறைய, இந்தியா பூரா ஃபுல்லா ஜனங்களா இருப்பாங்க, எங்க போறது இடமே இருக்க, நின்றுட்டே இருப்பாங்க எல்லாரும். சார் முடியாது, பிறந்தவன் இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு முடிவு. இந்த கதை ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்ட கதை. என்னன்னா, இளமையாவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜீன் எடிட்டிங் பண்ணா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல கதை. யயாதிங்கிற பேர் ரொம்ப சூட்டபிளா இருக்கு, அதுக்காக வாழ்த்துக்கள். அடுத்தது உயிரச்சம்னு ஒரு கதை. உயிரச்சம்ல எப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமா, இப்ப ஐவிஎஃப் எல்லாம் பண்றோம் இல்லையா, வெளியில ஒரு கரு தரிச்சு அது உள்ளுக்குள்ள வேற ஒருத்தரோட வியூட்ரஸ்ல வளர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்றைய சயின்ஸ். இது ஒரு 20 வருஷம் முன்னாடி இது கிடையாது, இப்போ உண்டு. அந்த மாதிரி இன்னொரு 20 வருஷம் மேபி
இவ சொல்ற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு ரோபோவோட வயிற்றுல ஒரு கர்ப்பப்பையை உண்டாக்கி அதுல வெளியில ஃபெர்டிலைஸ் பண்ண ஒரு கரு உள்ள வச்சு வளர்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட பேஸ். அதுதான் சொல்றாங்க உயிரச்சம் அப்படிங்கிற கதையில. அதுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சயின்ஸ்லாம் படிக்கிறவங்க தான் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறாங்க. அவங்க சந்துரு, சோனா 2 அப்புறம் அவங்களுடைய பழைய கதையெல்லாம் சொல்றாங்க. காதல் பண்றாங்க, வெவ்வேறு ஜாதி, ஒரே பிளாட்ல இருக்காங்க, விரும்பிதான் கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படிங்கும்போது ஒரு நாள் அந்த தாத்தா பாட்டிக்கு ஒரு மெயில் வருது. யுகாந்திரா அப்படிங்கிறதுல இருந்து ஏகாகினி எழுதுகிறாள் அப்படின்னு வருது. யுகாந்திராங்கிறது ஒரு பேரு, ஏகாகினி அப்படிங்கிறது ஒரு ஏன் இந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னு தெரியல. சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த பேர் கூட பயமுறுத்தணும்னு நினைக்கிறேன். உஷான்னு வச்சிருந்தா கூட எங்களுக்கு புரியும் அது. சரியா? அதுல வந்து யுகாந்திரா வந்து ஏகாகினி எழுதுகிறாள் அப்படின்னு வந்திருக்கு. அவன் என்ன சொல்றான், உங்களுடைய பேத்தியோ பேரனோ வளர்ந்துட்டு இருக்கு, வந்து பார்க்க ஆசை இல்லையேங்கிறான். பயமாயிடுது இவங்களுக்குலாம். இந்த மாதிரி ஒரு த்ரெட் வருதா, இல்ல இத சைபர் கிரைமா, இது என்னட்ட எல்லா இடத்துக்கு போயெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி இதை வந்து முறிச்சிருவாங்கன்னு வேடிக்கையா சொல்றாங்க. அது உண்மை கூட இருக்கு அதுல. கடைசியில ஒரு கரு வந்து மிக ஆரோக்கியமா வளர்கிறது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதை படிக்கலாம் என்ன சொல்றாங்க. அன்பு பெற்றோர்களே, 12 வாரங்கள் வளர்ந்த நிலையில் யுகாந்திராவினும் ஏகாகினி எழுதுகிறேன். அதாவது அந்த செத்தவங்களோட அந்த கரு, அவங்க 2 பேரோட ஃபெர்டிலைஸ் எக் வந்து ஒரு இடத்துல வளர்றது. அது வந்து பீரியாடிக்கா அவங்க வந்து ரொம்ப எம்பிரியாலஜி போய் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு டாக்டரா என்னால புரிஞ்சிக்க முடியுது அதை. ஒரு அவ இமெயில் பண்ணும்போது என்னென்ன வளர்ச்சி இருக்கு அந்த கருவுல, அந்த எம்பிரியோல என்னெல்லாம் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டே வராங்க. வளர்ந்துட்டு அந்த எலும்பு வந்துடுது, எக்கு வந்துடுது, பல்லு வந்துடுது, ஜெனிச்சரி வந்து அவங்க போய் நேரா போய் பாக்குறாங்க. யுகாந்திரா என்பது யாரு அப்படின்னு கேட்கும்போது, யுகாந்திராங்கிறது ஒரு ரோபோ. அந்த ரோபோ உள்ள ஒரு செயற்கையா கருப்பையை ஒண்ணு உருவாக்கி அதுல வெளியில ஃபெர்டிலைஸ் ஆன ஓவத்தையும் அந்த இது ஃபெர்டிலைஸ் ஆன கருவை கொண்டு வச்சு உள்ள அந்த குழந்தை வளருது. ஸோ இது வந்து இறந்து போன உங்களுடைய அந்த 2 பேர் ஆக்சிடென்ட் செத்து போறாங்க, அவளோட குழந்தை இது நாங்க ஆர்டிபிஷியலா வளர்ந்து கொடுக்கணும், ரோபோ வளர்த்து கொடுக்குறது. அவ்வளவுதான். ரோபோ வந்து காப்பி கொடுக்குறது, ரோபோ வீடு கட்டுது, ரோபோ ஒன்று அடிக்குது எல்லாம் சொல்லும்போது ரோபோ குழந்தை வித்து கொடுக்கூடாதா? அதுதான் கான்செப்ட் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ரோபோ உள்ள கருவுல ஒரு குழந்தை வளருது. அதுதான் ஆய்வகம் போனப்ப அங்க போனா பெரிய கட்டடம் இருக்கு. அந்த இடத்துல யுகாந்திரா என்பது ரோபோ அதை செறிவூட்டல் பத்தி சொல்றது. என்ன சொல்றதுன்னா, சோனா சந்துரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. கருக்குடை அமைத்து அதுக்குள்ள தங்களுடைய உரையப்பட்ட முளைக்கரு வச்சாங்க. கரு வளர வளர பெரிதாகும் இல்ல, அதனால அதுக்குள்ள சென்சர்கள் வச்சாங்க. கொடை விரியறதுக்கு பாராசூட் மாதிரின்னு புரிஞ்சுக்கோங்க. அது சக்தி கரையக்கூடிய மைக்ரோ மாத்திரைகள், விட்டமின்ஸ், மினரல். ஒரு குழந்தை வளர்வதற்கு ஒரு அம்மாவோட வயத்துல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வெளியில ஆர்டிபிஷியலா இவ்வளவு விஷயம் கொடுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப சர்வசாதாரணமா அம்மா ஒண்ணுமே செய்யாம வெறும் வீட்டுல கீரை சாப்பிட்டு அந்த குழந்தைய வளர்த்துடுறாங்க கருப்பை உள்ள. ஆனா ஆர்டிபிஷியலா செய்யும் போது அதுக்கு எவ்வளவு வேண்டி இருக்கு அப்படிங்கிறத மிக அழகாக சொல்றாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன்ங்கிறதுனால ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு. அதே ரோபோ கண்டுபிடிச்சு அதையும் கரெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற, குழந்தைக்கு எதுவும் டிஃபெக்டே வர வாய்ப்பு இல்லை, ரோபோவே அதை கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்றாங்க. சரி, இந்த பரிசோதனை சொல்றாங்களே, ஏன் வெளியில ரகசியமா செய்யுங்க, வெளியில சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அழகான ஒரு வரி, மிகச்சிறிய குரலில் மதம், அரசு, போட்டி, செலவு கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். மதத்துல ப்ராப்ளம் வரும், இந்த குழந்தை என்ன மதம்னு. அரசு கவர்மெண்ட் ஒத்துக்காது. போட்டி, இப்பவே பாருங்க எவ்வளவு ஐவிஎஃப் சென்டர்ஸ் இருக்கு, பயங்கர போட்டி நடந்து போயிருக்கு. அப்புறம் செலவு கணக்கு, இது கார செலவு ஆக இதனாலலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு டக்குன்னு ஒரு ரியாலிட்டிக்கு வந்து கரண்ட் பொசிஷன் என்னங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அந்த கடைசியில பிறந்துடுறது. அப்ப கூட தாத்தா பாட்டி கேட்கறாங்க, ரோபோ கிட்ட பிறக்கிறது குழந்தை. இங்கதான் சுஜாதா மாதிரி ஒரு லைன் வருது, பிறந்த நேரம் வேணுமே, ஜாதகம் எழுதி கேட்பாளேன்னு கேட்கறாங்க அந்த தாத்தா பாட்டி அந்த குழந்தைக்கு. உடனே அதுக்கு அவங்க சொல்றாங்க, கவலைப்படாத, அதுவே அந்த யுகாந்தர் ரோபோவே பேர் சொல்லி ஜாதகமும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு வந்து ஒரு பொன் குழந்தையா பிறக்கிறது. இங்க கூட ஒரு சயின்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றா, அந்த ரோபோக்கே ஆசை இருக்கு தனக்கு ஒரு குழந்தை ஒண்ணுன்ட்டு. அதனால அவளுக்கு தெரியாம இன்னொரு கரு, அது அந்த அந்த கப்பலோட இன்னொரு ஃபெர்டிலைஸ் கரு எடுத்து இதோட கூட ட்வின்னா வளர்க்கறது. அவங்களுக்கு
பொண்ணை கொடுத்துட்டு அடுத்து அதை எடுத்து வச்சு நான் கண்ணான பூமுகனே நான் வச்சுக்கிறேன், அவனுக்கு தெரியாம அப்புறம் நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கதை. இந்த கதையில ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசேஷன்லாம் வந்து ரோபோவால பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இதோட இது. மூன்றாவது கதை ரொம்ப அதுல சில கேள்விகள்லாம் இருக்கு எனக்கு. மூன்றாவது கதை அடுத்த பிரேக் ஆகுது புக் சார் ஒளிநகல் வாய்ஸ். புக்ல வந்தது. உதிர சாரி சார் சொல்லுங்க சார். கொஞ்சம் பிரேக் ஆகுது வாய்ஸ். எனக்கு மட்டும் தானே இல்ல கொஞ்சம் எல்லாருக்கும் நெட் பிரேக் ஆகுதா? கொஞ்சம் இல்ல நெட்டு கொஞ்சம் வீக்காரமா இருந்தது எனக்கு. ஓகே இப்ப கோ அஹெட். கேக்குறதா? சரி. மூணாவது வந்து நல்ல இமேஜினேஷன். என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஹஸ்பண்டுக்கு. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்து 4 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வரான். கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. அவங்க வந்து வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணத்துல நல்லா இருக்கு. ஆனா குழந்தைகள்லாம் ஒண்ணும் இல்லை அது வரைக்கும். அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுது அவனுக்கு. ஆக்சிடென்ட் ஆகி 2 மாதம் 3 மாதம் கழிச்சு வீட்டுக்கு வரான். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அந்த ஒய்ஃபிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, ஜாக்கிரதையா இருங்க, உங்க வீட்டுக்காருக்கு HIV பாசிட்டிவ் அப்படி. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு HIV பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. காதல் கல்யாணம் பண்ணோம், அதுக்கு அர்த்தமே கிடையாதா, எங்க பிடிச்சது அப்படி வருத்தப்பட்டு இவளு அவன் என்ன சொல்ற, இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இவளுக்கு தொற்றே இல்லை அப்படிங்கிறா. இவன் வந்து அவன் வீட்டுக்கு வந்தா அவனை விட்டு ஒதுங்கியே இருக்கா. அவனுக்கு கோபம் வருது, ஏன் இப்படி பண்றான் என்ன புரியல, அவனுக்கு தெரியல அவனுக்கு. அப்புறம் அவன்கிட்ட சொல்லிடுறான், டாக்டர் சொன்னா உனக்கு வந்து HIV தொற்று இருக்கு, நீ என்ன பண்ண, காதல் பண்ண, என்ன தவறு பண்ணேன்னுட்டு அவன் வெறுப்பா கோபம், அவன்கிட்ட கோபமா இருக்கா, அவனை விட்டு வெறுத்து போயிடுறான். அதோட இல்லாம எனக்கு வயிற்றுல குழந்தை இருக்கு, இப்ப அந்த குழந்தைக்கு அந்த தொற்று இருக்குமான்னு தெரியல, ஐ டோன்ட் வாண்ட் அந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணோம் அப்படிங்கிற. அவன் வந்து ஐயோ அபார்ட் பண்ணக்கூடாது, அந்த குழந்தைய நம்ம வச்சுக்கணும், நீ பண்ண தப்பு ஊரு மேய்ஞ்சிட்டு வந்து HIV வாங்கிட்டு குழந்தைய பத்தி பேசுறான் வெய்யரா. அந்த டாக்டர் என்ன சொல்றான், இந்த HIV பத்தி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு அவர் நிர்மலா டாக்டர், அவங்கள போய் கேட்கலாம் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், இந்த கவலைப்படாத, குழந்தைக்கு ஒண்ணு வராது, அது அஃபெக்ட் ஆகலைன்னா அந்த குழந்தையோட தொழில் வெளியில எடுத்து அதை நம்ம தனியா வளர்க்க முடியும், அதே என்விரான்மெண்ட் கொடுத்து. அது வந்து வாழ்க்கை அந்த HIV இல்லாம பார்க்க முடியும். உனக்கு தான் இல்ல HIV இல்லை, அந்த குழந்தைக்கு இல்லாம பார்த்துக்க முடியும். அதுக்கு இருந்தா அதுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கா என்ன பார்த்தா அந்த என்விரான்மெண்ட் கொடுத்து நம்ம HIV எல்லாம் பார்த்துக்க முடியும்னு சொல்றான். அதுக்கு இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா வெளில இருந்து குழந்தை சிதைஞ்சு போயிட்டா என்ன பண்றது, இவன் பயப்படுறான். நீயே வாழ்க்கையை செஞ்சுட்டு அது செஞ்சு போனா என்னங்கிற மாதிரி அவன் சொல்ல, எனக்கு வேண்டாம், நான் கருக்கலைப்பு தான் செய்வேங்கிறாவும். ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் அவன் எனக்கு விருப்பம் கிடையாது, வெளில அந்த கருவை எடுத்து பண்றதுல அது என்ன பண்றது தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு முழிக்கிறாங்க 2 பேருமே. எதனால எப்படி பண்ணுவேன் அந்த குழந்தைகிட்ட, இது மட்டும்தான் ஒரு சைன், ஒரு லைன், அது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அந்த செல்ஸ் வந்து ஆட்டோமியன் செல்ஸ் T4 செல்ஸ் இருக்கு, அது அந்த செல்ஸ்னால தான் அந்த HIV வந்து அதிகமா, அந்த செல் கவுண்ட் அதிகமா இருக்கும், HIV குறையும். அது எகெயின்ஸ்டா பண்ணுங்கிறது ஒரு அது தேரி. அதான் நோயை அதிகரிக்கிற CCR5 என்ற மாலிகுலை உங்கள் குழந்தையிடம் வந்து கிறிஸ்பர் டெக்னாலஜி மூலம் நாங்கள் சுருக்கமாக ஜீன் எடிட்டிங் எனப்படும், அவங்க ஜீன் எடிட் பண்ணி எந்த செல் மூலம் இந்த HIV வளர்றதோ அதை நாங்க அழிச்சிடுவோம், அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறமா அவன் சொல்றா. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவை வந்து நம்மகிட்டே விட்டாங்க. அவங்க குழந்தைக்கு விட்டாங்களா, அந்த கரு கலைப்பு செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்மகிட்டே விட்டாங்க. அவங்க ஆனா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நான் வந்து அந்த கருவை அழிக்க நினைச்சேன், அதுக்கு நீங்க யாரும் சம்மதிக்கல, ஆனா அது உள்ள வச்சிருக்கதே எனக்கு கொல்றதுங்கிறாங்க. இல்ல, கணவன் செய்த துரோகத்தினால அவளுக்கு அதுவே எனக்கு கொள்ளும், அந்த குழந்தை இருக்காதீங்க, நான் நிர்மலா தான் நம்புறேன், கருக்கலை செய்வேங்கிற மாதிரி அது முடிச்சுக்கிறாவும். அந்த மாதிரி அந்த கதை முடியுது. இதுல பேசிக்கா எனக்கு என்ன கொஸ்டின், ஆஸ் அ டாக்டர், அம்மாக்கு HIV இல்லைன்னா குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்பு கம்மி. அம்மாக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தா அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியும் வரும் அந்த பிளட்ல. அதனால இது ஒரு உட்டோப்பியன் சிச்சுவேஷன். அம்மாக்கு வந்து இல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கு, ஆனா குழந்தைக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து குவைட் அன்லைக்லி. அம்மாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதா, அப்படி இருந்தா அவளும் அதுக்கு ஏதாவது வழி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துல அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர,
அந்த அம்மாக்கு இல்ல குழந்தைக்கு இருக்குங்கிறது கொஞ்சம் கான்செப்ட் இருக்கு. அம்மாக்கு இல்ல குழந்தைக்கு இருக்குன்னு கூட சொல்ல முடியும். அம்மாக்கு இருக்கு குழந்தைக்கு இல்லைன்னு சொல்லலாம், பாசிபிலிட்டிஸ். பட் அம்மாக்கு இல்ல குழந்தைக்கு இருக்கலாம், அதை கொஞ்சம் செக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கடைசி கதை ஒளி நகல். ரொம்ப நாள் ஆயிடுது சார், 2 மினிட்ஸ்ல முடிச்சுடுறேன். ஏன்னா 4வது கதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுனால. ஒளி நகல்ங்கிறது வந்து ஒரு உடல் வச்சுட்டு அந்த பிரெயின்ல இன்னொருத்தரோட பிரெயினோட தாட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கதை பண்றாங்க. அதுல இந்த மணிங்கிற என்ன பண்றா, சுருளி அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு ஆளை குறிச்சு வந்து ஒரு உலகமாக பெரிய சயின்டிஸ்ட், ஒரு பிசிசிஸ்ட், அவனோட பிரெயின், அவனோட தாட்ஸ் எல்லாம் அந்த பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான் அப்படிங்கிறான். அந்த சமயத்துல உடல் சுருளியா இருக்கும், பிரெயின் வந்து அந்த சயின்டிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மாதிரி பண்ண போறேன். அவன் திரும்பி அப்படி பண்ணாத, அவன் ஃப்ரெண்டு கவிதா இன்னொரு சயின்டிஸ்ட் சொல்றேன், அப்படி பண்ணாத, அவன் திரும்பி வரலன்னு என்ன பண்றது, அதான் என்ன நஷ்டம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றான். அவன் வந்து சுருளி உடம்புல அவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்துட்டு போட்டோமே அப்படிங்கிறான். அது தப்பு. ரூல் படியும் தப்பு, சட்டமும் ஒத்துக்காது, நீ பண்றது தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவ சொல்றா. அவ அதுக்கு பதிலா என்ன பண்றா, எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி அந்த மூளையோட செல்கள், திங்கிங் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் பண்ணி கம்ப்யூட்டர் மூலியமா ஷீ இஸ் ட்ரைங் டு கிரியேட் அனதர் பிரெயின். அந்த மாதிரி பண்றா. அது வந்து மனிதர்களுக்கு ஒன்றும் இது இல்லாம பண்றான். ஆனா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்கு வாக்குவாதமா வருது. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கும் போது முடிவு தான் ரொம்ப சிறப்பா பண்றாங்க. அவன் வந்து அந்த சுருளிங்கிற ஒரு பெரிய பண்ணியிருக்கான். இவன் வந்து தன்னோட கம்ப்யூட்டர் மூலியமா அந்த சுருளியோட பிரெயின்ல இருந்து அந்த பிசிசிக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அவனை ஆர்டினரி சுருளியாக்கி அனுப்பிச்சுடுறான் அவனுக்கு தெரியாம. சோ அவன் வந்து பார்த்தா திட்டுறான், எனக்கு காணுமேட்டா, அவன் இங்க தப்பிச்சு போயிடுறான், நம்மள ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு போயிடுறான். இவன் தன்னோட கம்ப்யூட்டர் மூலியமா அது ஒரு தவறு, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். இதுல வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு. இதுல ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தால் ஒரு தீமை வரக்கூடாது அப்படிங்கிற செய்தியை சொல்கின்றார் போல இந்த கதை இருக்கு. பிரெயின் அதை பத்தி அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காங்க. படிக்கும்போது தான் புரியும். அதான் சொல்ல முடியாது, 2 நிமிஷத்துல சொல்ல முடியாது. இங்க வந்து நா. பிச்சமூர்த்தி அவருடைய கதை எனக்கு ஞாபகம் வருது. அவர் வந்து விஞ்ஞானத்துக்கு பலின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அதுலதான் இது மாதிரி ஒரு சொல்லும் போதே ரொம்ப அழகா சொல்றாரு. கடவுளை போல சுயமாக சிருஷ்டி செய்ய சயின்ஸ் பேர் வாழ இயந்திர மனிதனை செய்திருக்காரு அப்படின்னு எதிரா நம்ம பண்ணினா கூட அது தன்னுடைய முகத்தை காட்டி விடும். அது ஒரு கெடுதல் வராம இருக்கணும் அப்படிங்க. ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷனோட பேசிஸே ஒரு இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலையில இருந்து நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது சயின்ஸ் மூலியமா ஒரு கெட்டது வரும், அதை தடுக்கிறதுக்கு ஒரு நமக்குள்ளே ஒரு தடுப்பான் அப்படிங்கிறதான் பேஸா இருக்கணும்னு சுஜாதா எழுதுவார். அந்த வகையில ஒரு மிகச்சிறந்த வாசிப்பு அனுபவம் எனக்கு. 4 கதையுமே மிக சிறப்பான. ஆனா ஒரு கதையும் ரொம்ப பொறுமையா படிக்க வேண்டியிருந்தது. சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இல்ல, சுஜாதா இல்ல, யாருமே எழுதுறது இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். நிறைய பேர் எழுதுறாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குன்னே ஒரு தனி சைட்டே இருக்கு. மேடம் நான் நினைக்கிறேன் எப்பவுமே இன்டர்நெட்லேயே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட நிறைய கதைகள், கட்டுரைகள் எதை படிச்சாலுமே அதுல இன்டர்நெட்ல ஒரு டெஃபினட்டா ஒரு போனீங்கன்னா அதுல நமக்கு கிடைக்கும் அவங்க எதுல இருந்து எடுத்திருக்காங்க அந்த பர்டிகுலர். அதுக்கப்புறம் அவங்களோட கற்பனை கதை இருக்காங்க. மிக சிறந்த வாசிப்பனும் சிறப்பாக அமைக்கப்பட்ட 4 சயின்ஸ் ஃபிக்ஷனை கொடுத்தீங்க. மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நன்றி டாக்டர். கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான். ஏன்னா எனக்கும் பிடிக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கிறது. இவங்களுடைய இது அவங்க ஏகாகினிங்கிற பேருக்கு உஷார்னு வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. கரெக்ட். ஆனால் பானுமதி எழுதினாங்கன்னா பாஸ்கரன் எழுதினா கூட அவங்க பாஸ்கரன் சொல்கிறாங்களா சூரியனை சொல்கிறாங்களான்னு தெரியாது. அப்படியே வித்தியாசமாக எழுதக்கூடியவர்கள். நன்றி. நிறைவாக ராஜாமணி அவர்கள் பானுமதி அவர்களுடைய கதைகளை பற்றி சொல்வார்கள். சார் அட்மியூட் பண்ணிங்க, மியூட்ல இருக்கு. வணக்கம். அவங்க எனக்கு 4 கதை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2 தொகுப்புல இருக்கிற எல்லா கதையும் நான் படிச்சுட்டேன். அப்புறம் வந்து அதை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த 4 கதைகள்ல வந்து 3 கதைகள் கொஞ்சம் விஞ்ஞானம், புராணம் இரண்டும் கலந்த ஒரு கற்பனை ஃபிக்ஷன். முதல் ஒரு கதை வந்து சாதாரணமா எடுத்துக்கலாம்.
எதிர்னு ஒரு கதையை முதல்ல சொல்லிடுறேன். எதிர் என்கிற கதை புதுப்பட்டி என்ற கிராமத்தில் நடக்கிறது. கிராமத்தில் தொடங்குகிறது. அந்த கிராமத்துல என்னன்னா, சிவனுக்கு ஒரு செய்தி சொல்றாங்கன்னா, சுபத்ரா எப்படி கண்ணனுக்கும் பலராமனுக்கும் சகோதரியோ, அது போல சிவன் வந்து அங்க இருக்கிற சபரேஸ்வரர் அவர்கிட்ட சொல்லி கலைமகளை உருவாக்கி அவளையும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுவோம். சிவனின் சகோதரியாக கலைமகள் அங்கே இருக்கிறார். ஊர்வலம் வரும்போது சிவன் சக்தி அந்த மூலவரும் அவர் மனைவியும் முன்னால வந்து சகோதரியாக கலைமகளும் ஊர்வலமாக வருவது ஒரு காட்சி. இது ஒரு அதை அம்மா சொல்றாங்க. அம்மா அதை பத்தின கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து அதுல என்ன அப்படின்னா, இவர்கள் வீட்டில் ஒரு மாடு கண்ணு போடுகிறது. அதுக்கு ரெட்டை கண்ணுக்குட்டியை பொண்ணு ரெட்டை கண்ணுக்குட்டி போட்டுடுச்சு. அதுல ஒண்ணு பொண்ணு எப்போதுமே சண்டை இப்ப எல்லாத்துலயுமே வருது. இது மாடினுடைய இயல்பு. இப்ப இவங்க வீட்லயும் ரெட்டை குழந்தை அதே நேரத்துல பிறக்குது. ஒரு பையன் கௌசிக் அண்ட் அவனுடைய கூட பிறந்த சகோதரி என் மங்களா தானே, என் மங்களா அப்படி வச்சுக்கோ. அதுல என்னன்னா, ஒரு அவங்களுக்கு திருமணம் ஆகி எல்லா மனையும் இந்த கதையின் நோக்கம் என்னன்னா, ஊரில் தெப்பக்குளம் இருக்கிறது, தெப்பக்குளத்தில் தெப்பம் விழா நடக்கிறது. அதே போல இவர்கள் வீட்டிலும் ஒரு தெப்பம் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன நவராத்திரிக்கெல்லாம் எங்க ஊர்ல வச்சிருப்பாங்க. அதை பின்னால் அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல சாந்தெல்லாம் போடுற அந்த தெப்பம் ஒரு காலத்தில் வந்து வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இவனுக்கும் தங்க சகோதரிக்கும் எப்போதுமே போட்டி போறாமே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு சண்டை, நல்ல உறவு எப்படி இருந்ததுன்னு தெரியாத மாதிரி தான் இருக்கு. அந்த வீட்டை விற்கக்கூடிய நிலைமை வரும்பொழுது அம்மாவின் காலத்திற்கு பிறகு அம்மா அந்த வீட்டை வித்துட்டு சொத்துல 1/4 பங்கு பொண்ணுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சகோதரி அரை பங்கு கேட்கிறா. அது வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் இவனுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்த பிறகு போகவில்லை. 33 ஆண்டுகள் கழித்து அந்த ஊருக்கு வருகிறார்கள். அந்த வீட்டை சிவனேசன் போட்டு தான் வித்திருக்காங்க. இந்த 32 வருடம் கழிச்சு இப்போது இவன் இந்த ஊருக்கு வர வேண்டிய நோக்கம் என்னன்னா, இந்த கால மாற்றத்தில் நீண்ட காலம் ஆனவின் பிறகு அவனுக்கு ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது. என்ன உறுத்தல்னா, அந்த வீட்டை வந்து விற்கும் பொழுது வித்து முடிஞ்ச பிறகு அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த தெப்பம் போன்ற அந்த குளம் போன்ற பகுதியை இடிச்சு எடுக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் நிறைந்த 2 சொம்பு. அதை எடுத்துட்டு வந்து இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவன் விற்றவரிடமே வந்து இதை நான் அன்னைக்கு சொன்னேன், வித்துட்டேன், இதை நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு சொந்தம் சொன்ன உடனே அதுக்காக அவர் சொல்லிடுறாரு, வீட்டுக்கு தான் வாங்கினேன், வீட்டுல இருந்த புதையலை வாங்கல, அது உங்களுக்கு தான் சொந்தம், இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம், அன்னைக்கே சொல்லிடுறாருன்னு வச்சிருங்க. இதன் பிறகு இவனுக்கு வந்து வரும்பொழுது ஊர்ல இருக்கிற அவனுடைய நண்பர்கள்லாம் கிண்டல் அடிக்க ஏதாவது ஒரு மாதிரி பேசுறாங்க. நீ என்னடா ஊரை விட்டு போனவன், தெப்பம் என்ன உனக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கும், தங்கச்சியெல்லாம் சகோதரி எல்லாம் விட்டுட்டு போனவன். இவனுக்கு அப்போது வருத்தமாக இருக்கிறது. தங்கச்சியை போய் சகோதரிக்கு போய் சொத்துக்கிட்டு கொடுக்காம அவளோட எப்படி பண்ணிட்டோமே, அவளை போய் பார்க்கணும், இந்த புதையலை அவளிடம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். போய் வீட்டை கதவை தட்டும் போது தங்கையின் ஜாடையிலேயே, ஆனால் 20 வயது கிட்டத்தட்ட அது ஒரு இளம் பெண் அல்லது ஒரு பருவ பெண் வந்து கதவை திறக்கும் போது, என்னடா நம்ம சகோதரிக்கு வயசே ஆகாதா என்பது போல அவன் ஆச்சரியமா பார்க்கும்போது உள்ளிருந்து சகோதரி சொல்லுகிறாள், கௌசி யார் வந்திருக்கா. அதாவது தன் கௌசல்யா என்ற அவளுக்கு பெயர், தன் சகோதரனின் பெயரையே வந்து பெண்ணுக்கு வந்து கௌசல்யான்னு வச்சிருக்கா. இவன் இருவரும் பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு இருவரும் நெருக்கமாக ஒரு அரவணைத்துக் கொள்கிறார்கள். அல்லது அது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இந்த கதை முடிகிறது. அதாவது என்னன்னா, ஒரு கால மாற்றத்துக்கு வாழ்க்கையின் அனுபவத்தில் பொருளையும் தாண்டியான பொருள் ஆசையெல்லாம் தாண்டின ஒரு போட்டி அதெல்லாம் தாண்ட ஒரு உணர்வு வரும் என்பது போல எனக்கு தோன்றுகிறது. சரி, இது ஒரு கதை. அடுத்த கதைக்கு வருவோம். அடுத்து 3 கதைகளையும் நான் ஒரு 6-8 நிமிஷத்துல சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். 3 கதைகளையுமே. ஒன்று வந்து மரகத நிலா, கல்பலத்திகா, இன்னொன்னு வந்து சொல்லும்போது பாக்குறேன், பேரே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி, இதுல என்ன கதை இப்ப சொல்லலாம்? பாத்தீங்கன்னா, சாகர மேகலை என்பது வந்து ஒரு கதையின் தலைப்பு. சாகர மேகலை என்றால் பல கலைகளையும் நன்கு கற்றவர்கள் என்று அர்த்தமாகிறது. இப்பொழுது வந்து விவேகானந்தன் என்ற ஒருவன் பூமியிலிருந்து ஒரு 4வராக விண்வெளிக்க, இது 3 கதையுமே வந்து விண்கோள் சம்பந்தப்பட்ட கதை தான். இதுல வந்து போகும்போது அவன் கூட வந்த 3 பேரும் வந்து இறந்து அதாவது அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளால 3 பேர் உயிரிழந்துடுறாங்க. இவன் ஒருத்தன் மட்டும் மிஞ்சினான். ஆனால் இவனுடைய வானூர்தியும் செயலிழந்து இவன் வந்து வேறு ஒரு கிரகத்துல போய் இருக்கான். அந்த கிரகத்தில் இருக்கும் மாலினி என்ற ஒரு பெண் வந்து காசினி என்ற அந்த ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ரோபோ மாதிரி வச்சுக்கலாமா? ஏன்னா அதுக்கு தமிழ் தெரியும். எல்லா கதையிலையுமே ஒரு ரோபோவோ ஏதோ ஒரு கேரக்டருக்கு தமிழ் தெரியும். அப்படித்தானே கதையை தெரியும்.
அது கூப்பிட்டு கேட்பாங்க, உன் பேர் என்ன, விவேகானந்தன் அப்படின்னு. நீ எப்படி, நான் எங்க வந்தேன், எப்படி வந்தேன், இந்த மாதிரி சொன்னோடனே, இப்போது நீ எங்க கோலத்துக்கு வந்திருக்கிறாய், இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அறிவொளி நம்பி என்று அங்க இன்னொரு ஆண் கேரக்டர் இருக்கிறது. அதன் பிறகு அந்த உலகத்திற்கான ஒரு தலைவன் வந்து விஸ்வா. அவரும் அந்த இடத்துல வராரு. வரும்பொழுது இவன் எங்கேருந்து வந்தான், இவனை என்ன பண்ற, இவனை நம் உயிரியாக்க மாற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த அங்க அந்த 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 விண்கோள் அல்லது அந்த உலகம் அங்க இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய நடைமுறை என்னவென்றால், அவர்கள் வந்து நவீன அறிவோ அல்லது தொழில்நுட்பத்தோட இருக்கிறார்கள். அந்த மற்ற கிரகவாசிகளை எல்லாம் அவர்கள் பிடித்து அவர்களை உருமாற்றமோ அல்லது பல்வேறு மாற்றங்களை செய்து அந்த கிரகத்தின் குடியுரிமை அல்லது குடிமக்களாக குடிவாசியாக மாற்றுவதுதான். மாற்றி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஏதோ பணம் கொடுத்துடுறாங்க. இதுல எல்லோருக்குமே வந்து அப்படி குடியாக மாற்றப்பட்ட எல்லோருக்குமே வந்து நம்பர் தான். அவர் 6ஆம் நம்பர் பகுதி, 7ஆம் நம்பர் பகுதி, 8ஆம் நம்பர் பகுதி, 9ஆம் நம்பர் பகுதி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. சூரிய ஒளியை பிரித்து 6ஆம் நம்பர் அதை பிரிக்கும், அதை வந்து அணுவாக பிரிக்கும், இன்னொன்று அணுவை பிளக்கும், இன்னொன்று நேர்மின் சக்தியை வந்து பாதுகாக்கும், இன்னொன்று எதிர்மின் சக்தியை வந்து அதையும் பாதுகாத்து வச்சுக்கும். பிளாக் ஹோலா இருக்கிறத கடலுக்குள் செலுத்தி விடும். ஒரு நம்பர் ஒரு 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 உயிரி வந்து இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணும், ரிப்போர்ட் பண்ணும், இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாலினி வந்து இந்த விமலா, இவன் பெயர் விவேகானந்தன், இவன்கிட்ட கேட்பா, நீ இவ்வளவு அழகா இருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இங்க என்ன வரும் அப்படின்னா, அந்த விஸ்வா அந்த அறிவொளி சொல்லுவோம், உன்னை எப்படி என்ன பண்ண போறான்னு தெரியல, அவரை நேரடியா எதை பிடிச்சாலும் தலைவன்ட்ட தானே கொடுக்கணும், நீ ஏன் கொடுக்கலை, அப்படி நீ ஏன் அவனை ரிப்போர்ட் பண்ணலான்னு உடனே, நான் வந்தப்ப அவன் அன்கான்சியஸா, அதாவது மயக்க நிலையில் இருந்தால் மயக்கம் தெளிஞ்ச பிறகு உணர்வு வந்த பிறகு சொல்லலாம் என்று இருந்தேன்ட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொன்ன உடனே தலைவன் சொல்லிடுவான், இவனை நம்முடைய உயிரியாக மாற்றிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்படி போகும்போதே மாலினியும் அறிவொளியும் ஒரு பார்வையாக பார்த்து அப்படி ஒரு மாதிரி புனைக்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இதுல என்னன்னா, இப்ப இந்த மாலினி என்ற அந்த பெண் உயிரின் மீது அந்த தலைவன் விஸ்வா என்ற தலைவனுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, மாலினிக்கு இப்ப வந்திருக்கிற விவேகானந்தன் மீது ஈர்ப்பு. ஆனா இதை என்ன பண்றது, ஆனா உயிரியாக மாத்திய இங்க வச்சுக்கிட்டாலுமே மாலினி வந்து அவன் பக்கமே போய் கொண்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக வந்து அவனை ஏதாவது கொண்டுட்டால் அல்லது இல்லாமல் செய்து விட்டால், விஸ்வா செய்து விட்டால் மாலினிக்கு விஸ்வா மீது கோவம் வந்து விடும். எனவே விஸ்வா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இது மாலினி ஏதாவது பண்ணுவான்ட்டு மாலினி அப்படியே தப்பிக்க வைக்கிறான். உடனே என்ன, எனக்கு உன் மீது நான் வந்து நீ யாரு அப்படின்ன உடனே, நான் செவ்வாயிலிருந்து வந்தவள், என் பெயர் அங்கே ஜுவாலமுகி, இங்கே நீலாகினி, செவ்வாய்க்கும் சூரியனுக்குமா சனிக்கும் பகை அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு, நீ வந்து மீண்டும் வாழ்க்கையின் உலகத்தில் சந்தர்ப்பத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் நாம் சந்திக்க கூடும்ட்டு அவன் அனுப்பிச்சிடுறான். நீ என் அனுப்புறிய உனக்கு ஆபத்தில், ஏன்னா நான் வந்து எனக்காக உன்னை மன்னிப்பான், நீ போறத அவன் தவிச்சுக்குவான், தனக்காக என்னை தண்டிக்க மாட்டான்ங்கிற வரை கொஞ்சம் நல்ல இதுவா இருக்கும். அப்படி இதுதான், அதாவது என்னன்னா, ஒரு மாட்டிக்கொண்ட ஒருத்தர் மனிதனே இந்த காதல் உணர்வு தான் காப்பாத்துக்கிறத அவன் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க அவளுடைய இதன் மூலம். இது வந்து என்ன கதை, இந்த கதையை முடிச்சுக்கலாம். தலைப்பு எனக்கு மறந்து போயிடுது, ஏன்னா 3 கதையும் ஒரே முடிச்சு இருக்கிறதுனால. அடுத்தது வந்து இதுதான் சாகர மேகலை. இதுக்கு அடுத்த கதை வந்து மரகத நிலா. மரகத நிலா என்பது என்னன்னா, இந்தியன் டிஃபென்ஸ் இந்தியாவிலிருந்து ஒரு தலைமை நிர்வாக இயக்குனர் 6 பேரை கூப்பிட்டு, 6 பேருக்கு நம்பர் தான், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு இன்ஃபார்ம் மீட்டிங்ல சொல்லி, அதுக்கப்புறமா பேரை மாத்திக்கிறேன், உண்மையான பேர்லயே நீங்க போகலாம், நீங்க இப்ப உங்களுக்கு கூப்பிட்டுக்கிறேன், இது இன்ஃபார்ம் மீட்டிங் சொல்லிட்டு 5 பேர் 6 பேர்னு சொல்றாங்க. கடைசியில் இந்த கதையில் நிகழ்ச்சியில் ஈடுபடுவது 5 பேர் தான். ராம் என்பவன், அப்புறம் பொன்னகை, மித்ரன், இன்னும் 2 பேர் பேட்டு. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தீவுக்கு செல்ல வேண்டும், அந்த தீவில் ஒரு விண்வெளி மையமும் ராணுவ மையமும் ராணுவ பாதுகாப்பு மையமும் அமைக்க வேண்டும். இந்த 5 பேருக்கும் பிரித்து வேலை கொடுக்கப்படுது. என்னன்னா, ஒருத்தனுக்கு வந்து வெஜிடேஷன், பருவகாலம், தட்பவெப்பம், இதை பற்றி அவன் ஆராய வேண்டும். இன்னும் 2 பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், அங்க ஒரு பாலம், இயற்கையிலேயே அந்த தீவிற்கு அமைந்த ஒரு மலை குறைந்து செல்லக்கூடிய பாலம் இருக்கு, அந்த பாலத்தை என்ன பண்ணலாம், எப்படி வலுவாக்கலாம்ங்கிற ஒரு சொல்லணும். இந்த மாதிரி பல்வேறு பணி அவர்களுக்கான பணியோடு இந்த 5 பேருமே அங்க போய் இறங்குறாங்க. அவங்க கிட்ட வந்து ஜொனோபாட், அந்த தனிக்காவலர், அதாவது மின் காவலர், அதுவும் பாட் சோல்ஜரா, அதுவும் வந்து 2வது அவங்க ட்ரோன் கேப்சூல்ல தான் போறாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க போய் இது பண்றாங்க. அவங்களுடைய லேசர் கருவிலாம் கேட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பணியை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் பொன்னகையும்
சரத்தம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு கடலில் இருந்து அன்று அவர்கள் சென்று விட்டு அந்த கடலே வந்து நீல நிறத்துக்காக தொடங்கிய கடல் அந்த தீவில் இறங்கி, அதுக்கு பேர் மாயா தீவு, இறங்கிய பொழுது பச்சை நிறமாக இருக்குது, மரகத தீவு போல. அந்த கடலுக்குள்ள போயிட்டு ஒரு கல்லை, இந்த பாறையிலிருந்து ஒரு ஒளியிலா சின்ன கல்லை எடுத்துட்டு வந்து அதை இங்க வந்து உட்கார்ந்து தொடங்கி அதை எடுக்கும்போது அது திடீரென்று ஒளி பெறுகிறது. அதனுடைய கருமையும் அந்த இதெல்லாம் போய் அது என்னன்னா மரகத கல். அந்த கல் ஒளி பெற்ற உடனே அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னா, இவர்களுக்கு காவலாக இருந்த அந்த ரோபோ சொல்லியும் வந்து உயிரற்ற நிலை அல்லது ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுது. இவருடைய கம்யூனிகேஷன் தொடர்பு எல்லாமே ஜாம் செய்யப்படுகிறது. இவங்களால என்ன பண்ற முடியுதுன்னு தெரியல. வெளியில போய் என்னன்னு பார்க்கலாங்கிறதுக்குள்ள மற்றவர்கள் வந்துடுறாங்க. மற்றவர்கள் வரும்பொழுது அந்த ஷைலுன்னு இவங்களோட ஒரு பெண், அவள் வரவில்லை, மித்திரனோட சென்றவள். அந்த மித்திரன் அவ எங்கடான்னு கேட்டா 4 மணிக்கு டயர்ட் ஆயிடுன்னு வரேன்னு சொல்லிட்டாலே, இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடணும்னு நினைக்கிறாங்க. சரி இரவாயிடுச்சு, நாளைக்கு தேடிக்கலாம், இங்க இடம் மாறி இருப்பான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையே எழுந்து மித்திரன் போய் விடுகிறான். அவளை வந்து குற்ற உணர்வின் காரணமாக தனியா விட்டமிட்டு கடைசியில பார்த்தா அவனையும் காணும். போனவனையும் திரும்பி மற்ற 3 பேரும் அவனை தேடி செல்கிறார்கள். அப்ப தேடும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவங்களை தேடிட்டு போயிட்டு இங்கேயும் காணுமே சொல்லிட்டு அவங்க திரும்பலாமான்னு நினைக்கிற இடத்துல பூமி தரையிலிருந்து கதவை திறந்து அங்கிருந்து ஒரு 7 பேர் வராங்க. அதுல ஒரு பெண், இளம் பெண், மற்றெல்லாம் 6 பேர் ரொம்ப மாதிரி இருக்காங்க. அந்த இளம் பெண்ணின் தோள்பட்டையில தோளில் ஒரு கருவி அல்லது ஒரு உருளை இருக்கிறது. இவங்க எல்லாம் சங்கீத வாய்மொழி ஆதாரம், இப்ப வந்து கூகுள் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றோமே, கூகுள், அந்த மாதிரி வாய்மொழி சங்கீதமாகவே தான் கட்டளை எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு இவங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்ட்டு, என்ன எதுன்னு. கடைசியில வந்து அது என்னன்னா, இவங்க அங்க அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க உள்ளேயே. அவங்களும் கைதிகளா தான் இருக்காங்க. மொத்தம் 5 கைதிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க கேட்பாங்க, நீங்க யாருங்க? முன்னாலே அங்க கைதியா இருக்கக்கூடிய ஷைலவும் மித்திரனும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு செயற்கைக்கோள் ஆய்வு மையம் அல்லது தொடர்பு மையம். இதை வந்து புதன் கிரகத்திலிருந்து இங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எப்படிப்பட்டது அப்படின்னு இருந்தால், சைனா வந்து நிலவின் ஒளியேற்ற பகுதியில் வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சு அதோடைய அங்கிருந்து பல தகவல்களை பெற்று அதை பற்றி அந்த இடத்துக்கு நம்மளும் அனுப்பிச்சிட்டோம். இப்போ இந்தியாவும் அந்த இடத்துல இருந்து வந்து தகவல் பெறுறாங்க. அது போல இது வந்து இவங்களுடைய விண்வெளி ஆய்வு மையம் அல்லது செயற்கைக்கோள் இங்க இருக்கு அவங்களோடது, புதனோடது அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ இங்கிருந்து நான் செல்ல வேண்டுமே, எப்படி செல்றது அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைவி தன்னுடைய மரகத பதக்கம், தன் தோழில் மரகத பதக்கத்தை இவர்களை நோக்கி லைட்டாக அப்படி திருப்புறாங்க. திருப்பும் போது அதோட கதை முடிகிறது. அதாவது அவள் வந்து இவர்களை கொண்டாளா அல்லது இவர்களை போவதற்கு அவள் உதவி செய்வதாளா என்பது வாசகர்களின் கற்பனைக்கு அவங்க இடம் விட்டதாகவே நான் நினைக்கிறேன். இது ஒரு 2வது கதை. 3வது கதை. இப்ப அடுத்தது வந்து கல்பலத்திகாங்கிற வந்து அது ஒரு கதை, அது ஒரு நல்ல கதை. ஆனா அதுல கடைசியா எனக்கு உண்டான ஒரு சந்தேகத்தை மட்டும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். பூமியே அழிய போகிறது, போர்களினாலும் நச்சுக்கிருமினாலும் எல்லாத்தையும். அப்போ வந்து விமலன் என்ற ஒருத்தனை மட்டும் 4 பேர் உயிரோட இருக்காங்க. தலைவன் தப்பிச்சு போங்கன்னு வேண்டாம் ஒருத்தர் தான் போக முடியும், விமலன் இளையவன் அவன் போட்டுன்னு சொல்லிட்டு அவனை மேல அனுப்பிச்சிடுறாங்க. நீ எப்படியாவது போய் மீண்டும் உயிர்களை உருவாக்கி உலகத்தை காப்பாற்ற அல்லது உலகத்தை உருவாக்குன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட். இந்த கதை தொடங்கும் போதே மீண்டும் ஒரு பிளாஷ்பேக். சத்தியவர்மனா அவனுக்கு வந்து உடல் ஆசை, இன்பம் இதை கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவனுடைய நிலைமை என்னன்னா, அவனுக்கு ஆசை என்னன்னா சொர்க்கத்திற்கு உடலோடு செல்ல வேண்டும். இதை வந்து வசிஷ்டர் அனுமதிக்க மாட்டாரு. அவனுடைய தந்தைக்கும் விருப்பம் இல்லை. கடைசியில வந்து விஸ்வாமித்திரர் மட்டும், வசிஷ்டருக்கு அவனுக்கு ஏற்பட்ட முரண்பாட்டில் வசிஷ்டனின் பசுமாட்டை கொன்று எல்லோருக்கும் உணவளித்து விஸ்வாமித்திரருக்கும் கொடுத்துடுறான். விஸ்வாமித்திரன் சாப்பிட்டு இவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதாக உடலோடு இவனை வந்து மேல அனுப்புறாரு. அப்ப தெரியுதாங்க, இது நமக்கு கதை தெரியும், திரிசங்கு கதை. இந்திரன் கீழே தள்ள, இவர் மேலே தள்ள, இறுதியில் வந்து அவன் நடுவிலே மாட்டிக்கிறான். அப்புறமா வந்து இவர் விஸ்வாமித்திரர் தேவேந்திரன் சொல்லிடுறான், இவருக்கு புதிய உலகத்தை அங்க உருவாக்கிடாதீங்க, அவன் அப்படியே அங்க சொர்க்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ல அப்படியே போயிடுறாங்க. இவன் இளமையான உடலோடையே அங்கேயே இருக்கான். இப்பொழுது என்னன்னா, இங்கிருந்து பூமியில இருந்து தப்பி சென்ற விமலனும் அவனும் சந்திக்கிறார்கள் திரிசங்கு சொர்க்கம் அல்லது அந்த இடத்துல, அந்த புதுசாக உருவாக்கப்பட்ட இடத்துல சந்திக்கும் போது இருவருக்குமான உரையாடலில் அவன் சொல்றான், நான் இந்த மாதிரி அவன் என்ன தவறா நினைச்சுக்கிட்டான்னா, திரிசங்கு நாம் ரொம்ப பல காலங்களாக தனிமையாக இருப்பதால் நமது தனிமையை போக்க நமது முனிவர் விஸ்வாமித்திரர் அனுப்பிச்ச ஆள் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அவனை அந்த நோக்கத்தோட பார்க்கிறான். விமலன் புத்தாலித்தனமாக அதை பத்தி மறுக்கவோ ஆமோதிக்கவோ செய்யாம அதை வந்து அதை பத்தி ஒரு முக்கியத்துவமே கொடுக்காம
உரையாடல் நடக்கிறது. அப்ப என்னன்னா, முன் ஆடையை நான் போட்டுக்கிறேன், என் ஆடையை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து இந்த ஆடையை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறான். ஆடையை மாற்றும் பொழுது அவனுடைய உடலில் ஒரு குடுவை இருக்கிறது. குடுவைன்னு வச்சுங்க. அந்த குடுவை என்னன்னு பார்த்துட்டு இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொன்ன உடனே, இல்ல இதில் வந்து ஒரு பெண்ணின் முட்டை, கருமுட்டை இருக்கிறது. அந்த கருமுட்டை, அந்த பெண்ணின் பெயர் கல்பலத்திகா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிடுறான், உனக்கு உற்சாகம் தாங்கல. ஏனென்றால் இவன் விந்துவை சுமந்து வந்திருக்கிறான் ஜெனோபாட்ல, அதுவும் பாதுகாக்கப்பட்ட பல வருடங்களாக இருக்கக்கூடிய விந்து. அதை உடனே இவன் ஆடையை போட்டுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல, விஸ்வாமித்திரர் எனக்கு ஆணையிட்டார், உன் தனிமையை போக்கு இந்த முட்டையை அனுப்பிச்சிருக்கேன், நீ இதுல விந்துவை சேர்த்து இது பண்ணேன்னா உனக்கு துணை கிடைக்கும் அல்லது இன்பம் கிடைக்கும், ஆனா பெண்ணாக உருவாவாள் அப்படின்னு. என்ன சிக்கல்னா, விஸ்வாமித்திரர் தனக்கு தந்தை போன்றவர் உருவாக்கிய முட்டையை அல்லது அந்த பெண் தனக்கு சகோதரியாக இருப்பதால் இதுநாள் வரை அவன் அந்த முட்டையை ஒன்றும் தொடலை. உடனே இந்த விமலன் என்ன பண்ணிடுறான், அவனை ஏமாத்தி இந்த ஒரு முட்டையை வேணா எடுத்து இது பண்ணு, அமிர்தத்தை தெளிக்கிறேன், அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னே, விண்கற்களில் தேவையான புரதம் கூட கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விண்கற்களின் பயனோடு இவனோட ஜெனோபாடியில் இந்த விந்தை எடுத்து 2 முட்டைகளிலும் போட்டுடலாம். போட்ட உடனே அது விண்கற்களில் வந்து அந்த சேருது. அது ப்ராசஸ், ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது. அப்போது இவன் சொல்லுகிறான், உலகத்தில் வந்து இனிமே எல்லாமே உருவாகும், ஆனால் டார்வின் தேவை போல அல்ல, ஒரே நேரத்தில் எல்லா உயிர்களுமே இதுல இருந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அழகா அவள் சொல்லிடுவாரு, ஏன் உருவம் இல்லாம இருக்கிற முட்டை எப்படி இருக்கணும்னா, இல்ல அது கருத்தரித்து வெளியிலே வரும்பொழுது அவள் பெண் உருவம் பெற்று விடுவாள்னு சொன்ன உடனே இவன் ஆசையோடு காத்திருக்கிறான் கல்பலத்திகாவுக்காகவும் மிகப்பெரிய உருவத்துக்காகவும். அவன் இருந்த அந்த சிறுசங்குவே ஒரு நீர்வட்ட பாதைக்கு சென்று ஒரு புதிய பூமியாக, புதிய பூமின்னு சொல்ல முடியாது, புதிய உயிரினங்கள் வாழும் கோளாக மாறுகிறது. திருசங்கு சிலையாகி முதியவனாகி சிலையாகி விடுகிறான். இதுதான் கதை. இந்த 3 கதைகளிலும் வந்து ஒன்றே ஒன்றுதான், என்னன்னா எவ்வளவு சயின்ஸ் வந்தாலும், எவ்வளவு ரோபோ வந்தாலும், எந்த உலகத்திற்கு சென்றாலும், பூமியே அறிந்தாலும் ஆண் பெண் ஈர்ப்பு என்பது, அந்த உணர்வு என்பது கடைசியில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் உயிர்ப்புடன் உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டே இருக்கிறது போல தெரிகிறது. அப்படித்தான் எனக்கு தெரியுது. மூலியமே காதல், ஈர்ப்பு, அந்த ஆண் பெண் ஈர்ப்பு, அதுதான் வந்து உலகத்தையே இயக்கி கொண்டிருப்பதாக தெரிகிறது. எனவே நல்ல முயற்சி. இதை வாசகர்கள் வந்து இதுல எல்லாத்திலுமே ஒரு புராணத்தையும் சேர்த்து அவங்க எழுதுறாங்க. அப்கோர்ஸ் இட் இஸ் ஹர் ரைட். பெரும்பாலான வாசகர்களை சென்றடையும் வழியில் அழகான நடை, இன்னும் மேலும் சிறப்பாக அவர்களுடைய படைப்புகள் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி 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 ராஜாமணி. நிறைய கருத்துக்களை சொன்னீர்கள். எப்படி பானுமதி அவர்கள் எப்படி சொல்வார்களோ அதே போல நீங்களும் நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள். இப்பொழுது நிறைவாக பானுமதி அவருடைய முன்னுரை என்று சொல்வதா, ஏற்புரை என்று சொல்வதா, நன்றி உரை என்று சொல்வதா, எப்படி என்று தெரியவில்லை. ஏனால் புத்தகம் என்றால் அது முன்னுரை, அது வெளியீட்டு விழா என்றால் ஏற்புரை, விமர்சன கூட்டம் என்றால் நன்றி உரை. இது பானுமதியின் என்னுரையாக இருக்கட்டும். சொல்லுங்கள் பானுமதி. மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் அனைவருக்கும். முக்கியமா குவிகம் சுந்தரராஜனுக்கும் கிருப்பானந்தனுக்கும், இன்று பேசிய அனைத்து எழுத்தாளர்கள், இன்று வருகை தந்த அத்தனை ரசிகர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. இன்ஃபேக்ட் சில கதைகளை வந்து நம்ம கொஞ்சம் நிதானமா படிக்கணும். நிதானமா படிச்சாதான் அதுல இருக்கக்கூடிய சுவைகள் தெரியும். மஞ்சுளா சுவாமிநாதன், ரேவதி பாலு, அழகிய சிங்கர், டாக்டர் பாஸ்கர், ராஜாமணி எல்லாருமே மிக மிக அருமையாக சொன்னார்கள். அவரவர் கோணத்தில், அவரவர் பார்வையில் எது சிறப்பு என்று பட்டது, எது குறை என்று பட்டது, அது ரெண்டுமே பேலன்ஸா இருந்தது. ஆனா அழகிய சிங்கர் மொத்தமா படிக்காம, சயின்ஸை பத்தி எழுதுறதுக்கு ஆளே கிடையாது, டெக்னாலஜியை பத்தி சொல்றதுக்கு சுஜாதாக்கு அப்புறம் ஆள் கிடையாது, புராணங்களை பத்தி சொல்லும் போது எனக்கு ஈர்ப்பா இல்லை, அது அவருடைய விஷயம், கரெக்ட், அது தப்பே கிடையாது. ஆனா ஆள் இல்லை. பாஸ்கர் அழகா எடுத்து சொன்னார். டாக்டர் பாஸ்கர் சயின்ஸாவே எடுத்து சொன்னார். ராஜாமணி சாரும் சயின்ஸ் அதுல எவ்வளவு தூரம் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொன்னார். வாழ்க்கையில வந்து நம்ம மூச்சு விடுறது கூட ஒரு சயின்ஸ் தான் இல்லையா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜெரிமானம்ங்கிறது கூட ஒரு சயின்ஸ் தான். எல்லாமே நம்மளுடைய சித்தம், ஆனந்தம் எல்லாமே விஞ்ஞானத்தை ஒட்டி தான் இருக்கு. என்ன ஒரு விஷயம்னாக்க, அதை நம்ம சரியா எடுத்துக்காம வாழ்க்கையினுடைய இயல்பா எடுத்துன்னு போறோம். அதுவும் கரெக்ட். ஒவ்வொன்றத்தையும் நோண்டிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு நிம்மதி இருக்காது. ஸோ இயல்பா இருக்கிறது கரெக்டு.
ஜனரஞ்சகமா எழுதுறதும் கரெக்டு. ஜனரஞ்சகமா எழுதும் போது கூட சில வார்த்தைகளை சிந்திக்க வைக்க நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நிறைய கதைகளுடைய நாட்ஸை பத்தி மஞ்சுளா சுவாமிநாதன் கிளியரா எடுத்து சொன்னாங்க. ரேவதி பாலு உணர்ச்சியோட அந்த கதைகளுடைய அடிநாதம் என்னவோ அதை தொட்டு அவங்க பேசினாங்க. மிக அருமையா இருந்தது. அழகிய சிங்கர் அவருடைய கோணத்துல அவர் என்ன சொல்லணுமோ அந்த ஊர்மிளா கதை அவருடைய நவீன விருட்சத்துல வந்த கதை தான். அது ஏற்கனவே வெளியான என்னுடைய நிழல் தின்றவன் தொகுப்புல இருந்ததுனால இந்த தொகுப்புல அது வரல, அவ்வளவுதான். அது ஏற்கனவே வெளியாயிடுச்சு, அது சாரி, அதனால நான் இதுல கொண்டு வரல. ஓகே, அடுத்தபடி டாக்டர் பாஸ்கர் வந்து அந்த யயாதி கதையை சொன்னதா இருக்கட்டும். அதே மாதிரி உயிரச்சத்துல ஏகாகினி யுகந்தரா அப்படின்னு பேர் வச்சேன்னா லலிதா சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய பெயர்கள் அதெல்லாம். ஏகாகினி பூமரூபா அப்படின்னு வரும். அதை எடுத்து பார்த்தா அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும். ஏகம், ஒன்று, அது ஒன்றே ஒன்று, அதுதான். ஆனா அங்க இன்னொன்னு இருக்கு, அந்த விஷயத்துலதான் அந்த கதையை மாறுபடுறது. அதே மாதிரி யுகந்தரா, யுகங்கள் மாறுகின்றன, யுகங்கள் சந்திக்கின்றன. யுகம் யுகமா மனித இனமும் மற்ற உயிரினமும் சிலத ராஜாமணி சார் சொல்ற மாதிரி சிலத பற்றின் இருக்கு. அதனால அந்த யுகந்தராங்கிற பேரு. சோனா சந்துரு எல்லாருமே சொல்லக்கூடிய பேர் தான், அதுல ஒன்றும் புதுசா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவர் கேட்டார் ஒரு கேள்வி, ஹெச்ஐவி அம்மாக்கு இல்லையே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி வரும்? அது சயின்டிபிக் கான்செப்ட் இல்லையேன்னு. இன்ஃபேக்ட் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்குமோங்கிறது தான் அந்த அம்மாவுடைய சந்தேகம். ஹஸ்பண்ட் வந்து எப்போ ஒரு தப்பு பண்ணிட்டானோ அவங்கிட்ட எய்ட்ஸ்ன்ற அளவுக்கு தெரிஞ்சுட்டோ அப்போ அவ வந்து அந்த உயிரே வேண்டாம்னு நினைக்கிறான். அந்த உயிர் தனக்கு வேண்டாம். அது நிர்மலா ராஜசேகருக்கு வந்து அந்த கிறிஸ்பர் டெக்னாலஜி, ஜீன் எடிட்டிங் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. ஸோ அவங்க இந்த மாதிரி ஜீன் எடிட்டிங் பண்றேன் அது மூலியமா அவங்க எடுக்கிறாங்க. ஆனா இவங்க பார்த்த டாக்டரும் சரி அவளும் சரி, டாக்டர் வந்து இதை முதல்ல சொல்லிக்கக்கூடிய இவருடைய ஹஸ்பண்டை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் இதுக்கெல்லாம் இப்ப தேவையில்லைன்னு தான் சொல்றாரு. கருவை விலையில எடுத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியே அதுக்கு இருந்ததுன்னா இப்பவே பண்ணிடலாம், அதுக்கு காலம் ஆயிடுச்சுன்னா பிறந்த பிறகு பண்றாங்க அவரும் சொல்றாரு. அவ ஹஸ்பண்டுக்கும் அதுல இஷ்டம் இல்லை. ஆனால் அவ பயம், அவளுடைய மனசனுடைய பயம்தான் அந்த கதை. அதனால அது சயின்டிபிக் கான்செப்டுக்குள்ள வருதா அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ பயம்தானே, வேற ஒண்ணுமே இல்லையே, ஒரு போபியா, பிடிக்கல, அது மனசு பொப்பல அவளுக்கு. அதுதான் அந்த கதையினுடைய விஷயம். அதே மாதிரி ராஜாமணி சொல்ற கதையில வந்து ரெண்டு ஒரு இது இருக்கு. ஒன்று வந்து நாம வானத்தை நோக்கி போறது. நம்ம வானத்தை நோக்கி போகும்போது சாகர மேகலை அப்படின்னாலே இந்த சாகரம்னா ஒண்ணு கடல், கடலை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கடலையே ஆபரணமா அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய அம்பிகைன்னு அதுக்கு அர்த்தம், ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி அவ வந்து பூமிக்கும் செவ்வாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா செவ்வாய் கிரகமே பூமியினுடைய சகோதரன்னு நம்மளுடைய கான்செப்ட். இந்து மதத்திலையும் சரி நம்மளுடைய வேதங்கள்லையும் சரி செவ்வாய் வந்து பூமிக்கு சகோதரர். அதனாலதான் அது சகோதர கிரகம்னே சொல்றோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அதுலயும் வருது. அது புரிபடலை அவங்களுக்கு. அது அவன் என்னத்துக்காக அங்க போறான்டாக்க கால சக்கர பேதம் அதை தெரிஞ்சுக்கத்தான் அந்த பயணமே. அந்த இடத்துல காலசக்கர பேதத்தை தெரிஞ்சுக்கத்தான் அவன் போறான். எப்படி நான் சுத்து போனா கூட இன்னொருத்தன் வருவான்னு அவன் சொல்றான். அது அதே மாதிரி திருசங்குங்கிறது நம்ம புராணங்கள் முன்னாடி இமேஜின் பண்ண ஒரு சேட்டலைட். இப்ப நம்ம நிறைய செயற்கைக்கோளை பத்தி பாக்குறோம். முன்னாடி வானத்துல ஒரு கோளை நம்ம சுத்த விட்டோம்னா அது திருசங்கு. அந்த திருசங்கு அடிப்படையா வச்சுதான் அந்த கதை வந்தது. இந்த மரகத நிலா அந்த கதையிலையுமே எல்லாமே புதன் வந்து பூமிக்கு வருது, நம்ம வானத்துக்கு போற மாதிரி புத கிரகம் அதனுடைய செய்தி கடத்தும் மையத்தை பூமியில கொண்டு வருது. அதுதான் அந்த கதைகள். சொன்னவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அந்த கதைகளை படிச்சுட்டு அதனுடைய சாராம்சத்தை ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. நான் வந்து நினைச்சேன் ஓரளவுக்கு சயின்ஸு, அதுவும் மெடிக்கல் சயின்ஸு அல்லது டெக்னாலஜி இதுவும் இருக்கணும், ஓரளவுக்காவது இருக்கணும், ஃபுல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட் மட்டுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த மாதிரி கதமமா தான் இந்த நூல் வெளியும் ஆயிருக்கு. எனக்கு பர்சனலாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இதுக்காக ரொம்ப பொறுமையா இருந்தது குவிகம் தான்.
அதுவும் கிருபானந்தன் சார் வந்து என்ன ஒண்ணுமே கேட்கல. ஓ, நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப செய்யலாம், நீங்க உங்க கண்டு சரியாகட்டும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு தவிர என்னை எதுக்குமே அவசரப்படுத்தல. ரொம்ப அழகா, அற்புதமா, ரொம்ப குவிக்கா, அழகா அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தார். உடனே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இத்தனை பேரை கூப்பிட்டு பேச வச்சு பிடிஎஃப் எல்லாம் அனுப்பிச்சு, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. எப்போதுமே நான் குவிகத்துக்கு, எனக்கு என்ன அறிமுகம் செய்த அழகிய சிங்கருக்கு, என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. படிக்கிறவா வாங்குறவா அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிச்சா ரசிச்சா சந்தோஷம். அவ்வளவுதான். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி பானுமதி மேடம். நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அமைந்தது. இவ்வளவு கருத்துக்கள், எத்தனை பேருடைய எண்ணப்பாங்குகள் இங்கெல்லாம் கலந்திருக்கின்றன நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுவாங்க, தெளிவாக தெரிந்தால் சித்தாந்தம், அது தெரியாமல் போனால் வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவார் கண்ணதாசன். அறியாதை சொன்னால் அது அறிவியல்னு தோணுது. இப்போ அது புரியாமல் சொன்னால் அது பின் நவீனத்துவம் என்று சொல்ல தோன்றுகிறது. இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நமக்கு தோணுகிறது. பானுமதி வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர். இப்போ சொல்வனம் பத்திரிகையில் வர கதைகள் எல்லாம் பார்க்கும்போது பானுமதியுடைய கதைகளுடைய பெருமை எனக்கு புரியுது. சொல்வனத்தை இப்போ சமீபத்தில் தான் நான் தொடர்ந்து அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அவங்களுடைய கருத்துக்கள் அதில் உற்று போகிறதுக்கு காரணம், அவங்களுடைய கதைகள் கட்டுரைகள் அதில் அதிகமாக வருவதற்கு காரணம், அவங்க வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவர்கள். இந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு கதை எழுதுவதோ அல்லது சரித்திர கதை எழுதுவதோ அல்லது அறிவியல் கதை எழுதுவதோ அப்படியெல்லாம் இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோணங்களில் உள்ள கதை எழுதுறதுக்கு அதுக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம், ஒரு கூட்டம், ஒரு ரசிப்பவர்கள், ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் எஜ்ஜி வெல்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தார் டாக்டர் பாஸ்கரன். அவர் சொன்னது நிறைய இதெல்லாம் இப்போ இன்றைக்கு நடைமுறையில் வந்திருக்கு. அந்த மாதிரி பானுமதி கொண்டு வர இதெல்லாம் டிஎன்ஏ தெரப்பி, ஜீன் தெரப்பி எல்லாம் பின்னாடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய விஞ்ஞான உலகத்தில் இருக்கின்றன என்று நிறைய ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுகின்றன. ஸோ அதனால் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாரும் 150 வருடம் வரைக்கும் வாழலாம். அதுக்கு சாத்திய 150 வருடம் வரைக்கும் நல்ல ஏயாதி மாதிரி இளமையோடு வாழலாம் அப்படின்னு ஒரு கருத்து இப்போ தான் வந்துட்டு இருக்கு சயின்டிஃபிக்காக. டாக்டர் அதை பற்றி எல்லாம் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி சொல்லக்கூடியவர். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக ரொம்ப அமைஞ்சது. அறிவியல் கதைகளுக்கு நான் அடிமை எப்பொழுதுமே பானுமதியோடது. ஆனால் கொஞ்சம் புரிகிறபடியே எழுதுங்கிறது தான் அவங்கள்ட்ட அடிக்கடி நானும் சண்டை போட்டுட்டு இருப்பேன் அவங்க கூட. ரொம்ப அருமையாக இருந்தது நிகழ்ச்சி. தொடர்ந்து இதே போல் நிறைய கதைகளையும் கட்டுரைகளை பற்றி பேசுவோம்.